Praise the Lord. சத்தம் ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அன்பார்ந்தவர்களே, இந்த 3 நாட்களும் நம்ம யோவான் நற்செய்தியை தான் படிக்க போகிறோம். 3 நாளைக்கு, இன்னைக்கு, நாளைக்கு, மறுநாள். ஞாயிற்றுக்கிழமை நிறைய பேர் வருவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரியல எப்படி வருவாங்க, அவங்களுக்கு இதெல்லாம் அப்போ எப்படி கொண்டு போகிறதுன்னு தெரியல. ஆனால் நீங்கள் தயவுசெய்து 3 நாள் வந்தீங்கன்னா உங்களுக்கு யோவான் நற்செய்தியினுடைய அழகு புரிஞ்சுக்கலாம். போன வருடம் நம்ம படித்தது மார்க் நற்செய்தின்னு நினைக்கிறேன், ஞாபகமே இல்லை ஃபாதர். நீங்கள் திரும்பவும் அந்த கிளாஸ் எடுத்தாலும் நாங்கள் அப்படியே உட்காந்துப்போம் ஃபாதர், இல்லையா? திரும்ப அதே கிளாஸை நம்ம எடுத்தாலும், இனி அடுத்த வருஷம் எடுத்தாலும், அடுத்த வருஷம் எடுத்தாலும், எல்லா வருஷம் மார்க் நற்செய்தியே எடுத்தால் கூட நாங்கள் பார்த்துப்போம் ஃபாதர், கேட்டுப்போம் ஃபாதர், அவ்வளோதான் ஃபாதர். நாங்கள் வர்றது ஆராதனைக்காக தான் ஃபாதர், நாங்கள் வர்றது ஹீலிங்காக தான் ஃபாதர். நற்செய்தியெல்லாம் யார் ஃபாதர் படிக்குது இந்த வயசுலையா ஃபாதர்? இஸ்லான் பார்த்தனே, நற்செய்திக்கு பெரிய ஒரு வல்லமை உண்டு. வாழ்வின் செய்தி அது. பைபிளுக்கு அவ்வளோ பெரிய வல்லமை உண்டு. பைபிளுக்கு இளவர் தியான மையத்தில் ஒரு நாள் உள்ளிருப்பு தியானத்துக்கு ஒருத்தர் வந்திருக்கிறார். 4 நாள் தியானம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அவருக்கு பயங்கரமாக பைபிள் மேலே பயங்கரமாக ஒரு ஆசை வந்துடுச்சு. அந்த ஆசை வந்ததுனால என்ன பண்ணாருன்னா, நான் இந்த வருஷம் எப்படியாவது பைபிளை வாசித்து முடிச்சிடும்னு சொல்லிட்டு போயிருக்கிறார். வித்தின் அ இயர் வாசித்து முடிச்சிடும்னு சொல்லிட்டு இவர் தியானத்துக்கு வந்தது மார்ச்லேயோ ஏப்ரல் என்னமோ வந்திருக்கிறாரு. ஆனால் எப்படியாவது நான் ஒரு வருஷம் 365 நாளுக்குள்ளே படித்து முடிச்சணும்னு ஆசைப்பட்டு வந்தவருங்க டிசம்பருக்குள்ளேயே படித்து முடிச்சிட்டார். அவ்வளோ தீவிரமாக வாசித்து within 7-8 months he completely finished Bible once. ஒரு தடவை வாசித்து முடிச்சிட்டார். அவ்வளோ ஆசையாக வாசிச்சிருக்கிறார். அதுக்கு பிறகு ஒரு 7-8 மாதம் வெயிட் பண்ணியிருக்கிறார். போன மாதமும் அதுக்கு முந்தின மாதமாக தான் எல்லாவரில் தியானத்துக்கு அவர் மெசேஜ் அனுப்பியிருக்கிறார், லெட்டர் அனுப்பியிருந்தார். தமிழ்நாட்டில் புதுக்கோட்டை அப்படின்ற இடத்துல இருந்து அவருடைய சாட்சியத்தை அனுப்பியிருக்கிறாரு. அந்த சாட்சியத்தில் அவர் ரொம்ப கிளியராக போட்டிருக்கிறாரு, எனக்கு போன வருஷம் வரை டயபெட்டிக்ஸ் இருந்துச்சு, ஹை சுகர், ஹை பிபி, ஹை கொலஸ்ட்ரால், எல்லாமே ஹையாக தான் இருந்தது. 3மே ஹையாக தான் இருந்தது. பைபிளை வாசித்து முடித்தேன். இன்றைக்கி இப்போ 8 மாதமாவது. திரும்ப அடுத்த டைம் வாசிக்க ஆரம்பிச்சிட்டேன், செகண்ட் டைம் வாசிக்க ஆரம்பிச்சிருக்கேன். இப்போ எனக்கு சுகர் நார்மலாக இருக்குது, பிபி நார்மலாக இருக்குது, கொலஸ்ட்ரால் நார்மலாக இருக்குது. எவ்வளோ வருடங்களாக மருந்தால், மாத்திரையால், டாக்டரால் செய்ய முடியாதது பைபிள் செஞ்சுருக்குங்க. இன்றைக்கி நார்மலாக இருக்குது. அவருடைய பிபி, அவருடைய சுகர், அவருடைய கொலஸ்ட்ரால் எல்லாமே நார்மல். இ ஜஸ்ட் ரெட் பைபிள் ஒன்ஸ். அவர் அதில் மெசேஜ் போட்டிருக்கிறார். என்ன போட்டிருக்கிறாருன்னா, இன்றைக்கி என்னுடைய மனசுக்கு ஒரு நிதானம் இருக்குது, எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லை, ரொம்ப நிதானமாக இருக்கிறேன் நான், எனக்கு ஸ்ட்ரெஸ் எதுவுமே இல்லை. பிரச்சனைகள் இருக்குது, ஆனால் அது எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக மாறலை. அவ்வளோ அழகாக இன்றைக்கி பைபிள் வாசித்து நோயிலிருந்து விடுதலை ஆனவர் இருக்கிறாங்க. நிறைய பேர் இருக்கிறாங்க. சாட்சியங்கள் சொல்ல போனால் அவ்வளோ சாட்சியங்கள் உங்களுக்கு சொல்லிகிட்டே போகலாம். பைபிள் அப்படின்றது உயிருள்ள வார்த்தை தான். அதனால் பைபிளை தான் நம்ம படிக்க போகிறோம். யோவானுடைய நற்செய்தி தான் இந்த 3 நாள் படிக்க போகிறோம். இப்போ யோவானுடைய நற்செய்தியினுடைய தொடக்கமாக, யோவான் நற்செய்தி எந்த வருடம் எழுதப்பட்டது? யோவான் நற்செய்தி எந்த வருடம் எழுதப்பட்டது? கிபி 90 எழுதப்பட்டது. கிபி 90 எழுதப்பட்டது. கிபி 90, அதாவது இயேசு கிறிஸ்து எப்போ இறந்தார்? கிபி உட்காந்து சொல்லுங்க. கிபி 33ன்னு வச்சுப்போம். கிபி 33. கிபி 33 என்றால் கிபி 90 அப்படின்ற பொழுது எத்தனை வருஷம் அப்போ திருச்சபை வாழ்ந்துருக்கு? 87. 33லேருந்து 90 மேக்ஸ் மைனஸ் பண்ணுங்க. 90லேருந்து 33 மைனஸ் பண்ணால் 57 வருடங்கள் திருச்சபையின் வாழ்க்கையிலிருந்து எழுதப்பட்ட நூல் யோவானுடைய நூல். திருச்சபை யூதராக இருந்தவர், நல்லா கவனிக்கணும், யூதராக இருந்த யோவான் பெந்தெக்கோஸ்து என்னும் திருவிழாவிற்கு பிறகு, தூய ஆவியால் ஆட்கொள்ளப்பட்ட பிறகு, கிறிஸ்தவனாக மாறிய பிறகு, ஆனால் அவர் வாழ்ந்த அந்த வாழ்க்கை இருக்கும். எவ்வளோ வருடங்கள் யூதராக வாழ்ந்திருக்கிறார், அதை மறந்துடக்கூடாது. அந்த யூதத்தினுடைய அப்படியே ஒரு தொடர்ச்சியாக இன்னைக்கு கிறிஸ்துவ மதத்தில் இருக்கிறார், கிறிஸ்துவ மார்க்கத்தில் இருக்கிறார். அந்த மார்க்கத்தில் இருந்து இவர் நற்செய்தி எழுதுறார். பிகாஸ் வி ஆல்ரெடி ஹேவ் 3 காஸ்பிள்ஸ். மேத்யூ இருக்குது, மார்க் இருக்குது, லூக் இருக்குது, இப்படியெல்லாம் நிறைய பேர் எழுதியிருக்காங்க. 3 மட்டும் கிடையாதுங்க, காஸ்பிள்ஸ் இன்னும் நிறைய இருக்குது. தோமையார் எழுதின காஸ்பிள் இருக்குது, யாக்கோபு எழுதின காஸ்பிள் இருக்குது, 12 சீடர்கள் சேர்ந்து எழுதின காஸ்பிள் எல்லாமே இருக்குது.
அப்போ யோவான் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது இப்படி இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கை வரலாறை எழுதிய மற்ற சீடர்களும் உள்ள பொழுது 57 வருடங்கள் கத்தோலிக்க திருச்சபையினுடைய வாழ்க்கையிலிருந்து தோன்றிய ஒரு அழகான ஒரு நூல் யோவானுடைய நூல். 57 வருடங்கள். அதனால தான் நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 3 நற்செய்தியில் மத்தேயு, மார்க்கு, லூக்கால இருக்கிற நிறைய விஷயங்கள் யோவானில் இருக்காது. ஏன் இருக்காது? பிகாஸ் ஆல்ரெடி அது எல்லாமே விசுவாசத்தில் இருக்கு. இயேசு எப்படி பிறந்தார் லூக்கா நற்செய்தியில் இருக்கே, நான் திரும்ப அதை எழுத வேண்டாமே. 12 வயசுல அவர் காணாமல் போனார், அதான் லூக்கா நற்செய்தியில் இருக்கே. ஸோ த பர்த் ஆஃப் ஜீசஸ், த இன்ஃபன்சி ஆஃப் ஜீசஸ், இதெல்லாமே ஆல்ரெடி ஒரு நற்செய்தியில் இருக்கே, மத்தேயு நற்செய்தியில் இருக்கே. அப்படியே நான் அதை எழுதணும், அதனால எழுதலை. இனி நீங்க பார்த்தீங்கன்னா யோவானுடைய நற்செய்தியில் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் யூக்கரிஸ்ட் இருக்காது, நற்கருணையை நிறுவிய விஷயமே இருக்காது. ஏன் இல்லை? ஏன் இல்லை? திருப்பலி இயேசு பெரிய வியாழன் என்று நிறுவியதும் அதனுடைய அந்த சடங்குகள் எல்லாமே பெரிய வியாழனுடைய சடங்குகள், திருப்பலியை நிறுவிய சடங்குகள் ஏன் யோவான் நற்செய்தியில் இல்லை? கேட்கல. முன்னால் இருந்தவங்க எழுதிட்டாங்க, சரி, எழுதினதால மட்டும் தான் எழுதலையா? ஏன் அவர் எழுதலை? திவ்ய நற்கருணை இயேசு நிறுவினார் என்று ஏன் எழுதவில்லை? ஏன்னா யோவான் நற்செய்தியில் பாதம் கழுவும் சடங்கு மட்டும்தான் இருக்கும் பெரிய வியாழன் அன்று. ஏன் இயேசு கிறிஸ்து இது என் உடல், இது என் ரத்தம் எப்படின்னு இன்ஸ்டியூட் பண்ணது ஏன் அவர் எழுதலை? யோவான் எழுதலை. கூடவே இருந்தனால எழுதலையா? கூடவே இருந்தால் தானே எழுதணும். ஏன் எழுதலை? இயேசு இறக்கலையா? கேட்கல. ஏன் யோவான் எழுதலை? கொஞ்சம் சென்ஸ் யூஸ் பண்ணி பாருங்க. 57 வருஷமா திருச்சபை வாழ்ந்துகிட்டு இருக்கு. 57வது வருஷத்தில் எழுதுறாருங்க, தொடக்கிறாரு. அது எழுதும் பொழுது 57 வருஷம் முன்னால் இயேசு நிறுவின ஒரு விஷயத்தை ஏன் எழுதலை? இயேசு தான் நிறுவினார் என்று ஏன் எழுதவில்லை? அதான் காரணம். ஏனெனில் அன்றும் திருப்பலி இருந்தது. They were celebrating Holy Mass, Holy Eucharist. Holy Eucharist அப்படின்றது இன்னைக்கு திருச்சபை கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது. இயேசு நிறுவனதை முதல் நூற்றாண்டிலிருந்து இருக்கு. ஏன்னா இன்னைக்கு பிரிவினை சகோதரர்கள் சொல்லுவாங்க இதுல எல்லாமே ஆண்டவர் இல்லை, நற்கரணையில் ஆண்டவர் இல்லை, ரத்தம் இயேசுனுடைய ரத்தமெல்லாம் மாறாது, ரசம் மாறாது அப்படின்வாங்க. இது நம்ம மாத்தலங்க, இது தூய் ஆவியானவர் மாத்திக்கிட்டு இருக்கிறார். So already there was a living Catholic community. So there was always a living church. ஒரு வாழ்ந்து கொண்டிருந்த திருச்சபை இருந்தது. இன்னைக்கு 15வது 16வது நூற்றாண்டில் ஆரம்பித்த பிரிவினை சகோதரர்கள் திருப்பலியை பற்றி, திவ்ய நற்கருணை பற்றி 1008 கேள்வி கேட்கலாம். ஆனால் இயேசுவோடு வாழ்ந்த சீடர்கள் திருப்பலியை நிறைவேற்றி கொண்டிருந்தார்கள். அப்பத்தில் இயேசுனுடைய சரீரமாக மாறும் என்று அவங்க நம்பினாங்க. இயேசுவை பார்த்தவங்க, இயேசு கூட இருந்தவங்க திருப்பலியை நம்பினாங்க. அப்பம் இயேசுவின் சரீரமாக மாறும்னு நம்பினாங்க. ரசம் இயேசுவின் ரத்தமாக மாறணும் நம்பினாங்க. இயேசுனுடைய சீடர்களுடைய நம்பிக்கை இன்னைக்கு 16 நூற்றாண்டுக்கு பிறகு ஒரு சமூகம் சொல்லுது திருப்பலி எல்லாமே போய் திருச்சபை எல்லாம் ஏமாத்துது அப்படின்னா அந்த சமூகம் தான் ஏமாந்துகிட்டு இருக்கிறாங்க. ஸோ அதனால தான் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் த ஹோலி யூக்கரிஸ்ட் will not be there in John's Gospel. ஏன்னா ஆல்ரெடி இது அங்கே இருக்கு. ஆனால் நற்கருணையை பற்றி ஆழமான விசுவாசம் அங்கே இல்லாமல் இருந்திருக்கு, ஆழமான விசுவாசம் இல்லாமல் இருந்திருக்கு. அதனால தான் யோவான் நற்செய்தியில் தொடக்கத்திலிருந்து கடைசி வரை நீங்கள் பார்த்தீங்கன்னா நற்கருணை 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 இருக்கும். வெளிப்படையாக இருக்காது, ஆனால் ரொம்ப உள்ளே இருக்கும், ரொம்ப ஆழமாக இருக்கும். குறிப்பாக 6வது அதிகாரம் முழுக்க நற்கருணை பற்றி தான் பேசியிருப்பார். ஆனால் வெளியே நமக்கு தெரியாது. அதெல்லாமே நம்ம இந்த 3 நாளில் பார்ப்போம். 6வது அதிகாரம் முழுக்க நற்கருணை தான். 6வது அதிகாரம் முழுக்க நற்கருணை தான். பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. ஸோ அதனால ஞாபகம் இருக்கணும், வாழும் திருச்சபையிலிருந்து வந்த ஒரு நற்செய்தி தான் யோவானுடைய நற்செய்தி. இனி அடுத்த கேள்வி, இந்த யோவானுடைய நற்செய்தி எதற்காக எழுதப்பட்டது? ஆல்ரெடி இத்தனை நற்செய்திகள் இருந்திருக்கு, எத்தனையோ நற்செய்திகள் இருந்திருக்கு. இன்னைக்கு திருச்சபை 3 எடுத்திருக்கு. எத்தனையோ நற்செய்திகள் இருந்தும் ஏன் யோவான் ஒரு நற்செய்தி எழுதணும்? வை John should write one more gospel? ஏதாவது காரணம் இருந்திருக்காருக்கு? என்ன காரணமா இருந்திருக்கும்? யோவான் கடைசி வரை இயேசு கூடவே இருந்தார், அதனால எழுதணும். ஓகே, குட், தேங்க்யூ. நம்பணும்னு எழுதினார். ஏன் எழுதினார்?
விசுவாசில் வளரணும்னு எழுதினார். ஓகே, வெரி குட். ஏன் யோவான் ஒரு நற்செய்தி எழுதினார்? யோவானே சொல்லியிருக்கிறார் அவர் ஏன் ஒரு நற்செய்தி எழுதியிருக்கிறார் என்று. யோவான் நற்செய்தி கடைசி அதிகாரம் 20வது அதிகாரம் பிரிச்சிருக்கை 20வது அதிகாரம் 30வது வசனமும் 31வது வசனமும். சத்தமா யாராவது வாசிங்க. யோவான் 20வது அதிகாரம் 30, 31. வேறு பல அரும் அடையாளங்களையும் இயேசு தம் சீடர்கள் முன் செய்தார். அவையெல்லாம் இந்நூலில் எழுதப்படவில்லை. ஏனெனில் லூக்கா எழுதியிருக்கிறாங்க, மார்க் எழுதியிருக்கிறாங்க, யாக்கோபு எழுதியிருக்கிறாங்க, தோமையார் எழுதியிருக்கிறாங்க, நிறைய பேர் எழுதியிருக்கிறாங்க. ஆனால் நான் அதை எல்லாமே எழுதவில்லை. இயேசுவே இறை மகனாகிய மெசியா என நீங்கள் நம்புவதற்காகவும் நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெறுவதற்காகவுமே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டன. நல்லா கிளியரா கவனிங்க. ஒரே ஒரு லைன்ல அவருடைய அந்த இந்த 20 அதிகாரம் நான் ஏன் எழுதுனேன்னு ஒரே ஒரு லைன்ல சொல்லிட்டார். Why I wrote the gospel? Why? நான் இயேசு செய்த எல்லாவற்றையும் எழுத வேண்டிய தேவை இல்லை. எனக்கு ஒரு நோக்கம். நான் ஒரு யானையை 4 பேர் பார்க்க போன கதை ஸ்கூல்ல எல்லாம் படிச்சிருப்பீங்க. ஒரு யானையை 4 குருடங்க பார்க்க போன கதையை படிச்சிருக்கீங்களா? படிச்சது இல்லையா? ஸ்கூலுக்கு போனது இல்லையா? படிச்சிருக்கிறீங்க பார்த்தீங்களா? அப்போ அந்த காலத்துலேருந்தே இருந்திருக்கு. ஒரு 60 வயசு இருக்குமா உங்களுக்கு? 72. அப்போ 70 வயசு. 70 வயசுக்கு முன்னாலே கதை கேட்டிருக்கிறாங்க. 4 குருடங்க ஒரு யானையை பார்க்க போவாங்க. சரி, 4 பேருமே சொல்றது உண்மைதான். ஆனால் 4 பேருமே சொல்றது முழுமையான உண்மை அல்ல. எந்த ஆங்கிலிருந்து அந்த குருடன்கள் பார்க்குறாங்களோ அவங்க சொல்லுவாங்க யானை தூண் மாதிரி அப்படின்வாங்க, யானை தும்பிக்கை மாதிரின்னு ஒருத்தர் சொல்லுவாங்க, யானை அந்த பெரிய அந்த விசிறி மாதிரி அப்படின்வார். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு இடத்த பிடிப்பாங்க. பிடிக்கும்போது வாட் தே எக்ஸ்பீரியன்ஸ் தே ரைட், வாட் தே எக்ஸ்பீரியன்ஸ் தே டெல். அவர்களுடைய அனுபவத்தை சொல்லுவது போலவே 4 சுவிசேஷங்களும் 4 ஆங்கிள் இயேசுவை பார்க்குறாங்க. அப்போ யோவான் நற்செய்தியாளர் பார்க்குற ஆங்கிள் பாருங்களேன். இயேசு மெசியா என நான் நம்பினேன். நான் நம்பினா போதாது, நான் நம்பினதை உங்களுக்கு நான் அறிவிக்கிறேன். ஏனெனில் நீங்கள் அதை நம்ப வேண்டும். நம்பி அவர் பெயரால் வாழ்வு பெற வேண்டும் என்பதற்காகவே இந்நூலில் உள்ளவை எழுதப்பட்டுள்ளன. ஒரே ஒரு நோக்கம், நீங்கள் வாழ்வு பெற வேண்டும். உங்களுக்கு வாழ்வை தருவது என்ன தெரியுமா? நம்பிக்கை. யார் மீது உள்ள நம்பிக்கை? இயேசு மெசியா என்னும் நம்பிக்கை. 3 விஷயம். நீங்கள் வாழ்வு பெற வேண்டும். அப்ப நீங்க கேட்கலாம், ஃபாதர் நாங்கள் வாழ்ந்துக்கிட்டு தானே இருக்கிறோம். இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, இந்த வாழ்வு அல்ல, இந்த உடலின் வாழ்வு அல்ல, இந்த உலகின் வாழ்வு அல்ல. நாட் த குவான்டிட்டி ஆஃப் லைஃப் பட் த குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஜான் இஸ் ஸ்பீக்கிங். குவாலிட்டி ஆஃப் லைஃப். வேதனை இருக்கலாம், துன்பங்கள் இருக்கலாம், கடன் பிரச்சனைகள் இருக்கலாம், நோய்கள் இருக்கலாம். அப்படி இருந்தும் விசுவாசம் விடாம விழற வாழ்ற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. இப்போ இருக்கிறாங்க. என்ன வந்தாலும் இயேசு என்ற நம்பிக்கையிலிருந்து தளர்ந்து போகாதவங்க இருக்கிறாங்க. முதல் கட்டளையை மீறாதவங்க இருக்கிறாங்க. நானே உன் ஆண்டவர், என்னை தவிர உனக்கு வேற கடவுள்கள் இருக்கக்கூடாதுன்னு உண்மையா வாழ்ற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. எங்களுக்கு ஒரு ஃபாதர் இருந்தார். அவருக்கு என்னோட ஜஸ்ட் சீனியர் தான். அவர் 4-5 வருஷம் அவருடைய பிரீஸ்ட்ஹுட் வாழ்ந்தார். ஆர்டினேஷன் வாங்கி ஒரு 4-5 வருஷம் வாழ்ந்திருப்பார். 4வது வருஷமோ 5வது வருஷமோ அவருக்கு லங்ஸுக்கு கேன்சர்னு தெரிய வந்துச்சு. லங்ஸ் கேன்சர். டாக்டர் சொல்லிட்டாங்க காப்பாற்ற முடியாது அப்படின்ட்டாங்க. அவருடைய மரணத்திற்கு அவர் தயாரித்து கொண்டிருந்தார். உண்மையாகவே மரணத்துக்கு அவரையும் தயாரிச்சுட்டு இருந்தார். டாக்டர் மேக்சிமம் போனால் ஒரு 6 மாதம், அதுக்கு மேலே அவர் வாழ மாட்டார், சீரியஸாக இருக்கிறார் அப்படின்ட்டாங்க. ஹாஸ்பிட்டலில் இருப்பார், இல்லைன்னா சில டைம் எங்களுடைய ஆசிரமத்தில் எங்கேயாவது இருப்பாங்க. ஆனால் அவருக்கு ஒரு கையில் ஒரு போர்டு வச்சுருந்தார். ஹாஸ்பிட்டலில் போகும்பொழுதும் அந்த கதவில் அந்த போர்டில் அந்த 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 நோட்டீஸ் இருக்கும். அந்த நோட்டீஸ் என்ன அப்படின்னா, ஐ ஆம் அ கேன்சர் பேஷண்ட். கதவில் எழுதி வச்சிருக்கிறாருங்க நோட்டு, ஐ ஆம் அ கேன்சர் பேஷண்ட். அடுத்த லைன் என்ன தெரியுமா? ஸோ வாட்?
ஐ ஆம் அ கேன்சர் பேஷண்ட். ஸோ வாட்? அதே நோட்டை வந்து அவருடைய ரூமுக்கு வாசல்ல எழுதி வச்சிருப்பார். அவர் ஹாஸ்பிட்டல் போனாலும் எங்கள் ஆசிரமத்தில் தங்கினாலும் டோர் வாசல் இருக்கும், நான் ஒரு புற்று நோயாளி. அதனால் என்ன? எவ்வளோ அழகான வார்த்தை பாருங்க இந்த ரெண்டாவது வார்த்தை. அதனால் என்ன? 36 வயசில் இறந்துட்டார் அந்த மனுஷன். இன்னைக்கு இல்லை உலகத்தில். 36 வயசு, 29 வயசுல 30 வயசுல ஃபாதராக இருப்பாருங்க. 5-6 வருஷம் தான் ஃபாதராக வாழ்ந்தார். வாழ்க்கை முழுக்க சாகர வர ஃபாதராக வாழணும், எவ்வளோ வருஷம் நிறைய விஷயங்களை செய்யணும்னு நினைச்சார். 36 வயசுல இறந்துட்டார். குவான்டிட்டி ஆஃப் லைஃப் வாஸ் ஸ்மால் பட் குவாலிட்டி ஆஃப் லைஃப் வாஸ் ஹை. நான் வாழ்வு தர வந்தேன் என்று சொன்னது இந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப். ஏன்னா இதே யோவான் நற்செய்தியில 10:10 வாசி பாருங்க. திருடன், யோவான் நற்செய்தி 10வது அதிகாரம் 10வது திருவசனம். John 10:10. திருடுவதற்கும் கொல்லுவதற்கும் அழிப்பதற்கும் அன்றி திருடர் வேறு எதற்கும் வருவதில்லை. ஆனால் நான் ஆடுகள் வாழ்வு பெரும் பொருட்டு அதுவும் நிறைவாக பெரும் பொருட்டு. பாருங்களேன், நான் எதற்காக வந்தேன்? வாழ்வு தர வந்தேன். அந்த வாழ்வு நிறைவாக தர வந்தேன். நிறைவு, அதுல குற்றம் இல்லை, குறை இல்லை, புலம்பல் இல்லை. நான் வாழ்வு தர வந்தேன், அந்த வாழ்வை நிறைவாக தர வந்தேன். Jesus is speaking not about quantity of life but quality of life. இயேசு கிறிஸ்து வந்தது குவாலிட்டி ஆஃப் லைஃப். கார்லோ அக்யூட்டியூஸ் அப்படின்ற ஒரு புனிதரை அப்படி கொண்டாடுறோம் இல்லையா? எத்தனை வயசுல இறந்தாரு? பின்னால சத்தமே இல்லையா? நீங்களாம் கோயிலுக்கு வரது இல்லையா? உங்களுடைய பங்கு சாமியாரை சொல்லலையா கோயில்ல? ரீசெண்டாக தானே புனிதரானாரு, கொண்டாடணும். 15 வயசு. குவான்டிட்டி ஆஃப் லைஃப் லோ, குவாலிட்டி ஆஃப் லைஃப். அவர் எந்த ஊர்ல பிறந்தாரு பாத்தீங்களா? எனக்கு தெரிய வேண்டிய அவசியம் இல்லை. ஆனா அப்படி ஒரு புனிதர் இருக்கிறார். அந்த புனிதர் எதற்காக வாழ்ந்தாரு? நற்கருணை. பாத்தீங்களா? அது தெரியுது பாருங்க. அதான் குவாலிட்டி ஆஃப் லைஃப். எங்கு வாழ்ந்தாரு, எப்படி வாழ்ந்தாருன்னு தெரியல, ஆனால் நற்கருணையின் புனிதரா வாழ்ந்தாருன்னு தெரியுது. எந்த ஊர்ல வாழ்ந்தாரு தெரியல, அப்பா பேர் என்ன தெரியல, அம்மா பேர் என்னன்னு தெரியல. குவான்டிட்டி ஆஃப் லைஃப் கம்மியா இருந்துங்க, ஆனா குவாலிட்டி ஆஃப் லைஃப் பாம்பேல எங்கேயோ ஒரு மூலையில் இருக்கிற உங்களுக்கு தெரியுது. அந்த புனிதருடைய பெயர். எதற்காக வாழ்ந்தார்? யூக்கரிஸ்ட் இஸ் a highway to heaven அப்படின்னார். நற்கருணை என்பது ஒரு ஹைவே, மோட்சத்திற்கான ஒரு ஹைவே அப்படின்னார் இந்த புனிதர். அந்த புனிதரை இங்க பாம்பேல நீங்க கொண்டாடுறீங்க. இதாங்க குவாலிட்டி ஆஃப் லைஃப், குவான்டிட்டி ஆஃப் லைஃப் இல்ல. குழந்தை தெரேசா எத்தனை வருஷம் வாழ்ந்தாங்க? குழந்தை தெரேசா கேட்கல. குழந்தை தெரேசா, லிட்டில் தெரேசா ஆஃப் சைல்ட் ஜீசஸ் 12, 14, 24. என்ன பேரம் பேசுறீங்களா? 14, 16, 24 ஒரு தரம், 24 2 தரம், 24 3 தரம். 24 வயசுல இறந்தாங்க. 24 வயசுல எப்படி இறந்தாங்க தெரியுமா? ரத்த வாந்தி எடுத்து இறந்தாங்க. டிபி பேஷண்ட், டியூபர்குலோசிஸ். எந்த ஊர்ல பிறந்தாங்க? கோயம்பேடுலையா? தெரியல இல்லையா? ஆனா அவங்க வாழ்ந்த வாழ்க்கை பாருங்களேன். இயேசுவின் மீது உள்ள அன்பு, குழந்தை இயேசுவின் மீது உள்ள அன்பு. அவங்க சொன்னாங்க, எனக்கு நிறைய பெரிய பெரிய விஷயங்கள்லாம் செய்ய முடியாது ஆண்டவரே, சின்ன சின்ன விஷயங்கள் செஞ்சு நான் உன்னை திருப்திப்படுத்துறேன். சின்ன சின்ன விஷயங்கள். யாராவது என்ன அடிக்கிறாங்களா, நான் மன்னிக்கிறேன். யாராவது என்ன திட்டுறாங்களா, நான் மன்னிக்கிறேன். யாராவது என்ன ஏசி ஏதாவது திட்டுறாங்களா, அவங்களுக்காக ஜெபிக்கிறேன். Let me do small things and please you, O my Lord. Let me do small things and love you, O my Lord. சின்ன சின்ன விஷயங்களில் ஆண்டவரே நான் உன்னை அன்பு செய்றேன்னு சொல்லி ஆண்டவரே அன்பு செஞ்சாங்க. குவான்டிட்டி ஆஃப் லைஃப் கம்மி, குவாலிட்டி ஆஃப் லைஃப் ஹை. நான் வாழ்வு தர வந்தேன், அதுவும் நிறைவாக தர வந்தேன். இந்த ஒரு நிறைவான வாழ்வு தாங்க கிறிஸ்தவ வாழ்வு, கிறிஸ்துவை தெரிந்த வாழ்வு. இதற்காக தான் கிறிஸ்து வந்தாரு, வேற எதற்காகவும் கிடையாது. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கவோ, கல்யாணம் ஆன பிறகு குழந்தை பிறக்கவோ, அல்லது அந்த குழந்தைங்க நல்லா படிக்கவோ, இல்லை உங்களுக்கு ஒரு வேலை கிடைக்கவோ. நம்மளுடைய பிரேயர் எல்லாம் இவ்வளவு தானே. இதுக்கு மேல வேற ஏதாவது பிரேயர் இருக்கா? வேற ஏதாவது பிரேயர் இருக்கா? நோய் நீங்கணும், கல்யாணம் ஆகணும்,
குழந்தை பிறக்கணும், வேலை கிடைக்கணும், கடன் தொல்லை மாறணும். இந்த 5 விஷயத்தை விட வேற ஏதாவது பிரேயர் இருக்கான்னு தெரியல. வேற ஏதாவது இருக்கா? பொறாமையா? அதெல்லாம் பிரேயர் கிடையாது. பொறாமைக்காக ஜெபிக்கிறீங்களா? பரவாயில்ல, நல்லா இருக்குது, புது பிரேயர். ஆண்டவரே இல்லையா, 5 விஷயம் தான். வேற ஏதாவது பிரேயர் தான் சொல்லுங்களேன். இந்த 5 பிரேயரை தவிர நமக்கு வேற பிரேயர் இல்லை. அப்பாற்பட்டு ஏதாவது இன்னும் போனோம்னா, குடும்ப சண்டை இருந்தால் குடும்பம் சேரணும், குடும்ப சமாதானம். 6வது ஒரு பிரேயர். இது ஒரு கிறிஸ்டியன் வாழ்க்கையா? இதுக்காக தான் உங்களை கிறிஸ்டியன். அப்போ நமக்கும் மற்ற மதங்களுக்கும் என்ன வித்தியாசம்? மற்ற மதத்தினரும் அவங்களுடைய கடவுள்கிட்ட போயிட்டு, கடவுள் நம்புறவங்க கிட்ட போயிட்டு இதானே ஜெபிக்கிறாங்க. அப்போ உங்களுடைய பிரேயருக்கும் அவங்களுடைய பிரேயருக்கும் வித்தியாசமே இல்லை அப்படின்ற பொழுது வரும்பொழுது தான் உங்களுடைய பிள்ளைகள் அடுத்த தலைமுறைக்கு எல்லா கடவுளும் ஒரு கடவுளே, எம்மதமும் சம்மதமே அப்படின்ற ஒரு நிலைமைக்கு வராங்க. ஆமா, நீ இதை தான் பிரேயர் பண்ற, நான் காதலிக்கிறவனுடைய அம்மாவும் இதை தான் பிரேயர் பண்றாங்க. நீ கிறிஸ்டியன் அப்படின்ற, அவங்க ஹிந்து அப்படின்றாங்க. உனக்கு அவங்களுக்கு என்ன வித்தியாசம்? எந்த வித்தியாசம் இல்லையே. So our children or the next generation, they do not find a difference you being a Christian. ஒரு கிறிஸ்தவன் அப்படின்ற ஒரு நிலைமை, அதனுடைய மாற்றம் நம்மளுடைய வீட்டில் இல்லை. ஒரு வித்தியாசம் நம்மளுடைய வீட்டில் இல்லை. நீங்க கிறிஸ்டியனா இருக்கிறதுனால கிறிஸ்டியன் பிரேயர் பண்றீங்க, சண்டே கோயிலுக்கு வரீங்க. நீங்க கிறிஸ்டியனா இல்லைன்னா நீங்க வேற ஏதாவது பிரேயர் பண்ணி இருந்திருப்பீங்க, வேற ஏதாவது ஜெபம் பண்ணி இருந்திருப்பீங்க, வேற ஏதாவது ஆராதனை செஞ்சிருப்பீங்க. அப்ப இந்த நிறைவாழ்வு என்பது என்ன? நிலையான வாழ்வு என்பது என்ன? இயேசு வந்தது எதற்காக? இதை ரொம்ப அழகா சொல்ற ஒரு நற்செய்தி தான் 4வது நற்செய்தி. Praise the Lord. Hallelujah. 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 இதை சொல்ற அழகான நற்செய்தி தான் 4வது நற்செய்தி. இது 4th gospel தான் அதை சொல்லுவாங்க. ஜான்ஸ் gospel 4th gospel. இயேசு வாழ்வு தர வந்தார். அப்ப அந்த இயேசு எப்படி வாழ்வு தரார்? மெஸ்ஸியா என்னும் இயேசு வாழ்வு தருகிறார். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு, நீங்கள் இயேசுவை மெஸ்ஸியா என்று நம்ப வேண்டும். 2வது, மெஸ்ஸியா என்று நீங்கள் நம்பும் பொழுது நீங்கள் வாழ்வு பெறுகிறீர்கள். இனி அப்போ பைபிளில் அதற்கு அந்த யோவான் நற்செய்தியில் அதனுடைய எக்ஸாம்பிள் இருக்கா? உங்களுக்கு கிளியராக கேட்குதா? அப்போ இந்த 4வது நற்செய்தியில் இயேசு வாழ்வு வந்தார், மெஸ்ஸியா என்று நீங்கள் நம்பும் பொழுது வாழ்வு கிடைக்கும். நம்ம இன்னைக்கு 2 எக்ஸாம்பிளை பார்க்க போகிறோம். யோவான் நற்செய்தியில் 2 பேருடைய வாழ்க்கையை பார்க்க போகிறோம். இந்த 2 பேர் இயேசுவை மெஸ்ஸியான்னு நம்புகிறாங்க. நம்பும் பொழுது அவங்களுக்கு வாழ்வு கிடைக்குது. அந்த வாழ்வு என்னன்னு பார்க்க போகிறோம். அதில் முதல் ஆள் யாருன்னா, யோவானுடைய நற்செய்தியில் 4வது அதிகாரத்தில் ஒரு பொண்ணு. அந்த 4வது அதிகாரம் முழுக்க முழுக்க அந்த பொண்ணு தான் நிரம்பி இருக்கிறான். யார் அந்த பொண்ணு? சமாரிய பெண். 4வது அதிகாரத்தில் முழுக்க முழுக்க இருக்கிறது சமாரிய பெண். இந்த சமாரிய பெண் இயேசு கிறிஸ்துவை எப்படி நம்புறான்னு பாருங்க. நான் 4 ஸ்டெப்பு சொல்றேன். இந்த 4 ஸ்டெப்பில் தான் இந்த சமாரிய பொண்ணு இயேசுவை நம்புறான். இந்த 4 ஸ்டெப்பு நம்மளுடைய வாழ்க்கையிலும் இருக்கும். இந்த 4 ஸ்டெப்பில் நம்ம எங்கே இருக்கிறோன்னு புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நம்மளுடைய நம்பிக்கை இந்த 4 ஸ்டெப்பில் எங்கே இருக்குது? 1 2 3 4ல் நான் 1லே இருக்கிறேனா, இல்லை 2ல் இருக்கிறேனா, இல்லை 3ல் இருக்கிறேனா, 4ல் இருக்கிறேனா? 4 விதத்தில் இயேசுவை நீங்கள் நம்பலாம். 4 விதத்தில் இயேசுவோடு உங்களுக்கு உறவை கொள்ளலாம். You can have 4 types of relationship with Jesus. Okay. இயேசு கிறிஸ்து இந்த பெண்ணை எங்கு சந்திக்கிறார்? கிணற்றருகில். எந்த கிணறு? யாக்கோபுனுடைய கிணறு அப்படின்ற ஒரு இடத்துல சந்திக்கிறார். ஓகே. ஏறக்குறைய எத்தனை மணிக்கு சந்திக்கிறார்? மதியம் 12 மணிக்கு சந்திக்கிறார். அவன் மற்ற 12 பேர், இயேசுனுடைய 12 சீடர்கள் எங்கே போனாங்க? சாப்பாடு வாங்க போனாங்க. எவ்வளோ கரெக்டாக ஆன்சரெல்லாம் சொல்கிறீங்கல்ல, வெரி குட். அடுத்த கேள்வி கேட்குறேன். அப்போ 12 சீடர்கள் எதுக்கு போயிருக்கிறாங்க? உணவு வாங்க போயிருக்கிறாங்க. அடுத்த கேள்வி, 12 சீடர்கள் எத்தனை பேருக்கு உணவு வாங்க போயிருக்கிறாங்க? பன்னெண்டு பேர் எத்தனை பேருக்கு சாப்பாடு வாங்க போகிறாங்க? 13 பேருக்கு. சரியா? இனி இயேசுவை விடுங்க. சப்போஸ் நீங்கள் ஒரு 13 பேர் எங்கேயோ ஒரு பிக்னிக்கு போகிறீங்க ஒரு இடத்துக்குங்க. ஒரு இடத்துல போய் நீங்கள் அங்கே உட்காடுறீங்க. உங்களுக்கு பார்த்தா அங்கே தெரியுது அங்கே ஹோட்டல் இருக்குது. 13 பேர் அங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கிறீங்க. எத்தனை பேர் இந்த 13 பேருக்கு சாப்பாடு வாங்க போவீங்க?
13 பேருக்கு சாப்பாடு வாங்க எத்தனை பேர் போனோம்? ஒரு ஆள் இல்லை 2 ஆள், மேக்சிமம் போனால் 3 ஆள். இங்கே பாருங்களேன், 13 பேருக்கு சாப்பாடு வாங்க 12 பேர் போயிட்டாங்க. இயேசு 13 பேருக்கு சாப்பாடு வாங்க 12 பேர் அனுப்பிட்டார், போ அப்படின்ட்டார். அப்ப இயேசுனுடைய லட்சியம் சாப்பாடு வாங்க அனுப்புவதல்ல, எனக்கு இவளை தனியா பார்க்கணும். நான் உன்னை மீட் பண்றதுக்கு கடல் கடந்து நாடு கடந்து நடந்து வந்திருக்கிறேன். நான் இயேசு சாதாரணமாக நடந்து வருங்களேன். 2வது அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இயேசு கலிலேயாவில் இருக்கிறார். கலிலேயாவில் கானாவூரில் இருக்கிறார். கலிலேயாவிலிருந்து சமாரியா நடந்து வரணும் அவ்வளோ ஈஸி கிடையாது. மேப் தெரிஞ்சா, பாலஸ்தீனோட மேப் தெரிஞ்சா, கலிலேயா அப்படின்றது மேலே, சமாரியா அப்படின்றது மத்தியில், யூதேயா அப்படின்றது கீழே. அதில் ஒரு புள்ளி தான் ஜெருசலேம். இதுதான் சமாரியாவோட பாலஸ்தீனோட ஜியாகிரபி. மேலே கலிலேயா. இது உங்களுக்கு புரியல அப்படின்னா பிரிச்சே இருக்கையில் மேப் இருக்குது, உங்களுடைய பைபிளில் மேப் இருக்குது. அந்த மேப்பில் கலிலேயா எங்கே இருக்குன்னு பாருங்க, சமாரியா எங்கே இருக்குன்னு பாருங்க. அது பார்த்தா உங்களுக்கு தெரியும் ஒரு ஆன்மாவை பிடிக்கிறதுக்கு இந்த மனுஷன் எவ்வளோ கிலோமீட்டர் நடந்து வந்தார். அப்போ அப்படி விட்டுடுவாரா? இல்லை. அதனால தான் 12 பேர் நீங்கள் போயிடுங்க அப்படின்ட்டார். ஒரு ஆன்மாவுக்காக கிலோமீட்டர் நடந்து வந்த இயேசு கிறிஸ்து ஒரு 300-400 கிலோமீட்டராக நடந்திருப்பார் நினைக்கிறேன், தெரியல எனக்கு, நான் கிலோமீட்டர் பார்க்கல, நான் சாதாரணமாக கூகுள் பார்த்துட்டு வருவேன். அவ்வளோ கிலோமீட்டர் நடந்து வந்தாருங்க. கலிலேயா வந்து சமாரியா வர நடந்து தான் வந்தார். ஒரு ஆன்மாவுக்காக வந்தார். ஏன் தெரியுமா? அந்த ஒரு ஆன்மாவை தொட்டா ஒரு ஊரே தொடப்படும் தெரியும். ஒரு ஆன்மாவை தொட்டா ஒரு குடும்பத்தையே தொட முடியும்னா இயேசு அந்த ஆன்மாவுக்கு வாழ்வு கொடுப்பார். ஒரு ஆளை தொட்டா இந்த பங்கையே தொட முடியும்னா இயேசு அந்த ஒரு ஆளை தான் தொட விரும்புவார். ஒரு சக்கேவை தொட்டா ஒரு குடும்பமே மீட்படையும்னா அந்த சக்கேவை தொட தான் இயேசு விரும்புகிறார். இயேசு அவருடைய மனைவிக்கோ அவருடைய பிள்ளைகளுக்கோ ப்ரீச்சிங் பண்ணலை. இயேசு சக்கேவை தான் தொட்டார். சக்கேவினால எத்தனை பேர் தொடப்பட்டாங்க தெரியுமா? கிறிஸ்துவில் அன்பார்ந்தவர்களே, அதனால நான் நல்லவனாகி என்ன நடக்க போகுதுன்னு நீங்கள் நினைக்கவே நினைக்காதீங்க. நான் இயேசு நம்புறதுனால என்ன நடக்கும் நினைக்கவே நினைக்காதீங்க. ஒரு அன்னை மரியாள் போதும் ஆண்டவருக்கு, ஒரு அன்னை மரியாள் போதும் உலகத்தையே மாற்றுறதுக்கு. 12 சீடர்கள் போதும் இந்த உலகத்திலே நற்செய்தி கொண்டு போகிறதுக்கு. இயேசுவுக்கு வல்லமை உள்ள, நம்பிக்கை உள்ள 1, 2, 3 பேர் போதும். இந்தியாவுக்கு வந்தது ஒரே ஒரு தோமையார் தான், ஒரு தோமையார் போதும் இந்தியா முழுக்க இந்த நற்செய்தியை கொடுக்க. அதுக்கப்புறம் வந்தவங்க தான் அருளானந்தர், மற்றவங்க எல்லாமே சவேரியாரெல்லாம். ஒருத்தர் தோமையார் என்ற ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கே ஒரு விளக்கா கொளுத்த முடியும்னா, நீங்க ஒரு ஆள் இயேசுவில் நம்பினால் இயேசுவால முடியும், தூய ஆவியானவர் முடியும், நீங்க நம்புங்க. அப்ப இந்த பொண்ணை பார்க்கறதுக்காக பாருங்களேன், 12 பேர் அனுப்பி விட்டுட்டு தனியா அந்த பொண்ணு கூட பார்க்கறதுக்காக ஜீசஸ் வாஸ் வெயிட்டிங் ஃபார் தட் சோல். ஒரு ஆன்மாவுக்காக காத்து நிற்கிறார். இன்னைக்கு உனக்காக காத்து நிற்கிறார். நீ அதனால ஒரு தனிப்பட்ட நபர் நினைக்காதே. ஜீசஸ் லவ்ஸ் யூ பர்சனலி. His love is personal. Whether for you is a personal savior எனக்கு தெரியாது. தனிப்பட்ட மீட்பரா நீங்க இவங்களை மாத்திக்கிட்டீங்கன்னா எனக்கு தெரியாது. நீங்க மாத்தணும். Jesus should not become your savior. Jesus should become your personal savior. இயேசு எங்களை மீட்க வரவில்லை. இயேசு பாவிகளை மீட்க வரவில்லை. இயேசு என்னை மீட்க வந்தார். It was a personal love. அந்த பர்சனல் லவ் தான் உங்களுடைய வாழ்க்கையில மாற்றத்தை கொண்டு வரும். அந்த பர்சனல் லவ் அப்படி மாறுவீங்க. இலாவூர்ல ஒரு நாள் ஒரு நைட்டுக்கு ஒருத்தர் வந்தார். அவர் எப்படி வந்தார்னு தெரியல, என்னைக்கோ எங்கேயோ ஒரு ரீல்ஸ் பார்த்தார். ரீல்ஸ் பார்த்தப்போ தான் இப்படி ஒரு தியான மையம் இருக்குன்னு தெரிஞ்சுதான் வந்தார். பெங்களூர்ல இருந்து ட்ரெயின் ஏறி வந்தார். வரும்போதெல்லாம் அவளுடைய மனசுல இருக்கிற விஷயம் தெரியுமா? செத்துறணும். வைஃப் அவரை விட்டுட்டு போயிட்டாங்க. 2 பிள்ளைகள் இருக்கிறாங்க. அதுல பொண்ணை கூட்டிட்டு வைஃப் போயிட்டாங்க. பையன் இவர் கூட இருக்கிறான். வைஃப் ஏன் இவரை விட்டு போனாங்கன்னு கூட இவருக்கு தெரியவே இல்லை, காரணமே தெரியல. ஸோ he was having that guilt feeling. நான் தான் தப்பு பண்ணிட்டேனா தெரியல. ஒரு மாசமோ 2 மாசமோ இதனுடைய வேதனையிலே இருந்தார். சூசைடு டெண்டன்சி மட்டும்தான் இருக்குது. இவர் தியான நைட் விஜிலுக்கு வராரு. எல்லாவூர்ல ஒரு ஸ்டேஷன் இருக்கு, ரயில்வே ஸ்டேஷன் இருக்கு. இறங்குறாரு. அவருடைய மனசுல போயிட்டே இருக்கு, ட்ரெயின்ல குதிச்சிடலாமான்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. என்ன தெரியுமா நடந்தது? ஒரு வயசான ஒரு ரோட அந்த ரயில்வே கிராஸ் பண்ணிக்கிறாரு ட்ராக்கை. ட்ரெயின் வந்து அடிச்சுட்டு போச்சு அந்த மனுஷனை.
பாதி ஆயிடுச்சு அவருடைய அந்த உடம்பு. அடுத்த நாள் நியூஸ் பேப்பர்ல கூட வந்தது, he was an SI, ரிட்டையர் SI. இது கண்ணு முன்னால் இந்த மனுஷன் பார்க்கிறார். உள்ளுக்குள்ள ஒரு பயம் வந்துருச்சு, ஐயோ சாக வேண்டாம், இவ்வளவு தூரம் வந்துட்டோம், தியானத்துக்குள்ள போறேன்னு சொல்லிட்டு தியானத்துக்குள்ள வந்துட்டார். 10 நிமிஷம் நடந்தா போதும் ரயில்வே ஸ்டேஷன் உள்ள வந்தாரு. ஹோல் நைட் விஜில் பங்கெடுத்தாரு. பங்கெடுத்துட்டு பிளஸிங் எல்லாம் வாங்கிட்டு போயிட்டாரு. ஏதோ ஒரு ஆசீர்வாதம் கிடைச்ச மாதிரி போறாரு. ஆனா என்ன இவருடைய வாழ்க்கையில நடக்குதுன்னு தெரியல. அந்த சோர்வு இருந்துகிட்டே இருந்தது. மண்டே காலையில இவருடைய போன்ல திடீர்னு ஒரு போட்டோ இவருடைய கண்ணில் தென்படுது. தென்படுற போட்டோ என்னன்னா, இவருடைய மனைவி வேற ஒருத்தரோடு இருக்கிற போட்டோ. வேற ஒருத்தரோடு இருக்கிற போட்டோ. அப்பதான் இவருக்கு தெளிவாகுது, ஏன் என்னுடைய மனைவி போனா அப்படின்னு. போனது அவருக்கு வருத்தம் இல்லை. சரி, அவ என்ன பிடிக்காதனாலே அவரை பிடிச்சனாலே போயிட்டா. நான் அட்லீஸ்ட் ஐ ஹேவ் an ஆன்சர். என்னுடைய தப்பால் அவங்க போல. அப்புறம் அவங்க கிட்ட போய் கேட்குறாங்க, என்னுடைய பொண்ணை நீ எனக்கு தந்துரு, நீ அவர் கூட வாழ்ந்துக்கோ, எனக்கு பிரச்சனை இல்லை. சரி, நான் ஏதாவது தப்பு பண்ணி இருந்திருக்கலாம், உனக்கு என்னமோ என்ன பிடிக்கல, என்கிட்ட ஏதாவது தப்பு இருந்திருக்கலாம். ஸோ யூ ஆர் ஸோ ஜென்டில், யூ ஆர் ஸோ ஜென்யூன். அவ்வளோ ஒரு பெருந்தன்மையா, அவ்வளோ ஜென்ரஸா சொல்றாரு, நீ போ, நான் விட்டு கொடுத்துறேன், உன்னை போயிடு, ஆனால் என் பொண்ணை கொடுத்துரு. அதுக்கு அந்த தாய், வேற ஒருத்தனோட போன அந்த தாய் இவர்கிட்ட கேட்கறது என்ன தெரியுமா, எனக்கு நீ ஒரு 15 லட்சம் கொடுத்துரு, நான் பொண்ணை கொடுக்குறேன். சொந்த பொண்ணை வேற ஒருத்தனோட போயிட்டவங்க அப்பா கிட்ட கொடுக்கறது கேட்டது 15 லட்சம் ரூபாய். சாதாரண ஒரு மனுஷங்க, இந்த மனுஷன் சாதாரண வேலை பண்ற மனுஷன். நான் உனக்கு தரேன்னு சொல்லி கடன் வாங்கி 15 லட்சத்தை அந்த பொண்ணுகிட்ட கொடுத்துட்டு மகளை மீட்டு எடுத்துட்டு வந்தார் அந்த அப்பா. அப்புறம் ஒரு நிம்மதியா வாழ்ந்துகிட்டு இருந்தவர் the following month ஒரு டெம்போ டிராவல் ஒரு 10, 15, 20 பேரை எல்லாருமே சேர்த்து அவருடைய ஊர், சொந்தம், பந்தம் எல்லாத்தையுமே கொண்டு வந்தார் நைட் விஜில்ல. அதனால அதுல பிரேயர் விருப்பப்பட்டவங்களும் இருக்கிறாங்க, விருப்பம் இல்லாதவங்களும். அப்படி வந்து அவர் 15, 20 பேர் நைட் விஜில் பங்கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. பங்கெடுக்கும் பொழுது அதுல இவருடைய தம்பிக்கு அவ்வளோ விருப்பம் எல்லாம் கிடையாது ரெட்ரீட்ல. சரி, அண்ணாவுக்கு ஒரு நல்லது நடந்ததுன்னு சொல்லி அண்ணா மேலே பார்த்தனால அந்த நைட் விஜில் வந்து உட்காரும் பொழுது தான் இவருக்கு தெரியுது, இந்த மனுஷனுக்கு வந்து 5 வயசுல இருந்து இன்னைக்கு இவர் தியான மையத்துக்கு வரும்போது 35 வயசு, ஏறக்குறைய 30 வருஷமா ஃபிட்ஸ் நோய் இருக்கிற ஒரு மனுஷன், காக்கா வலிப்பு இருக்கிற. அது எப்படி அவருக்கு தெரியும்னா, ஒரு ஜெர்க் வந்தா தெரியும் அடுத்தது வரப்போகுது, ஃபிட்ஸ் வரப்போகுது. இந்த மனுஷன் ஜெரிகோ பிரேயர் நடந்துகிட்டு இருக்கிறாரு. நடக்கும் பொழுது இவர் பிரேயர் பண்றாரு, ஆண்டவரே என்னுடைய ஊர்ல நீ என்னை அவமானப்படுத்தினா பரவாயில்ல, ஏதோ ஒரு ஊர்ல பேரும் நானும் தெரியாத ஒரு ஊர்ல வந்துட்டு தெரியாத ஜனங்கள் மத்தியில என்னை நீ அவமானப்படுத்தாதேன்னு சொல்லி பிரேயர் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். 7 ரவுண்டும் பிரேயர் பண்ணி சுத்தி வந்தாருங்க. பல தடவை அவருக்கு அந்த ஜெர்க் வருது அந்த 35 வயசான மனுஷனுக்கு. ஆனா ஒரு தடவை கூட ஃபிட்ஸ் வரல. அப்படியே முடிஞ்சு போச்சு. அடுத்த நாள் திங்கக்கிழமை, ஞாயிற்றுக்கிழமை பெங்களூர் திரும்ப போயிட்டாங்க. மண்டே ஆகுது, டியூஸ்டே ஆகுது, நாட்கள் கடந்து போகுது, மாதங்கள் கடந்து போகுது. ஆனா அந்த மனுஷனுக்கு ஒரு தடவை கூட பிறகு அந்த ஜெர்க் வரல. இப்போ வந்து 1 வருஷத்துக்கு மேலே ஆகுது. நாங்கள் பெங்களூர் தியானத்துக்கு போயிருந்த போது அவங்க வீட்டுக்கு போயிருந்தேன். அப்போ போன போது சொல்றாரு, ஃபாதர் இப்போ 1 வருஷமா எனக்கு ஃபிட்ஸ் கிடையாது, இப்போ நான் குடிக்கிறதும் கிடையாது ஃபாதர், கம்ப்ளீட்லி ஐ ஸ்டாப்டு ட்ரிங்கிங். 20-25 வருஷமா குடியில் இருந்த மனுஷன் ஆண்டவர் உடல் நோயிலிருந்து விடுதலை கொடுத்தப்படுது. இந்த உடல் நோய் மட்டும் கிடையாதுங்க, he completely got a spiritual renewal. இன்னைக்கு எங்கே தியானம் இருந்தாலும் என்ன பிரேயர் இருந்தாலும் அதில் ரொம்ப ஆழமாக பங்கெடுக்கிற ஒரு குடும்பமாக மாறிடுச்சு. அந்த குடும்பம் முழுக்க இதாங்க இயேசு தர வந்த வாழ்வு. இயேசு தர வந்த வாழ்வு பிட்ஸ் நோயிலிருந்து விடுதலை மட்டும் கிடையாது, அது உடலுக்கானது. இயேசு தர வந்த வாழ்வு இந்த ஆன்மீகமான வாழ்வு. இயேசு இந்த பொண்ணுக்காக காத்திருந்தார். he was a personal savior for that woman. அதே மாதிரி இன்னைக்கு உங்களை பர்சனலா சேவியரா வந்தவர் காத்திருந்தார் அந்த பொண்ணுக்காக. காத்திருந்த பிறகு அவகிட்ட பேச்சு, இயேசு தான் பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. ஏன்னா இவ பேச மாட்டாளே, நானும் அதை பேச ஆரம்பிக்கணும். அப்படி பேச ஆரம்பிக்கும் பொழுது இயேசுவுக்கும் இவளுக்கும் அந்த 4 உறவுகள், அந்த 4 உறவுகளில் முதல் உறவு 9வது வசனம், 4வது அதிகாரம் 9வது வசனம், ஜான் 4:9. அச்சமாரிய பெண் அவரிடம், நீர் யூதர், நானோ சமாரியன். 11வது வசனம், அவர் இயேசுவிடம், ஐயா, போதும் ஐயா, 2வது உறவு. 3வது உறவு 19வது வசனம், அப்பெண் அவரிடம், ஐயா நீர் ஒரு இறைவாக்கினர் என்பதை நான் கண்டு கொண்டேன். 3வது உறவு 29வது வசனம், நீர் ஒரு இறைவாக்கினர் என்பதை நான் கண்டு கொண்டேன். 4வது உறவு 29வது வசனம்,
நான் செய்தவையை எல்லாவற்றையும் என்னிடம் சொன்ன மனிதரை வந்து பாருங்கள், அவர் மேசியாவாக இருப்பாரோ. நாலாவது உறவு, 4 steps of faith, 4 steps of relationship. இந்த பெண்ணிற்கு இயேசுவோடு இருந்தது, இன்னைக்கு நமக்கும் இருக்கலாம். முதல் உறவு, நீர் ஒரு யூதர், நான் ஒரு சமாரிய பெண். ஃபர்ஸ்ட் லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப், யூதர் சமாரிய பெண். அதாவது இயேசுவை சாதாரண ஒரு மனிதனாக மட்டும் பார்த்தால், நோ எக்ஸ்ட்ரா வேகன்ஸா, நோ எக்ஸ்ட்ரா மிரக்கல், நோ எக்ஸ்ட்ரா நத்திங். இயேசுவை நீ ஒரு மனிதர், ஆனா யூத மதத்தில் இருப்பவர், நானும் ஒரு மனுஷி, நான் சமாரிய குலத்தில் இருக்கிறேன், நீ என்கிட்ட தண்ணி கேட்கிறியா? நீ ஒரு யூதர், நான் ஒரு சமாரியர். Can you do anything in my life? Nothing. ஒன்னும் செய்ய முடியாது. சில டைம் நம்ம இயேசுவை கிறிஸ்டியனா நம்ம இருந்தாலும், சர்டிபிகேட்ல கிறிஸ்டியனா இருந்தாலும், பாப்டிசம் வாங்கினாலும், வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது இயேசுவை நம்ம சாதாரண ஒரு மனுஷனா தான் பார்க்கிறோம். டாக்டர்ஸ் 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 டாக்டர்ஸை கூட கடவுளா பார்ப்போம். கடன் தொல்லைன்னு வந்தா பேங்க்ல இருக்கிறவங்களை கடவுளா பார்ப்போம். வட்டிக்கு தரவங்களை கடவுளா பார்ப்போம். அதற்கு அப்பாற்பட்டு உன்னுடைய கடவுளாக இயேசு இருக்கிறாரா? Is Jesus above everything? Is Jesus above everyone? எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லாவருக்கும் மேலாக இயேசு இருக்கிறாரா? இல்லை என்றால், இயேசுவே உன்னால என்னுடைய வாழ்க்கையில எதுவுமே செய்ய முடியாது. எஸ், ஐ எம் a Christian. சண்டே மாஸ்க்கு போறேன், மாசத்துல 100 ரூபாய் கொடுத்து திருப்பலி ஒப்பு கொடுக்கிறேன். பட் டு யூ ரியலி அண்ட் பிராக்டிகலி பிலீவ்? நல்லா பாருங்க, டு யூ ரியலி அண்ட் பிராக்டிகலி பிலீவ் that Jesus can do something or everything in your life? முடியுன்ற ஆழமான அந்த நம்பிக்கை இருக்கா? இல்லனா இயேசுவை நம்ம சாதாரண ஒரு மனுஷனை தான் பார்க்கிறோம். ஒரு முறை பிளஸ்ஸிங்காக ஒரு பொண்ணை கொண்டு வந்திருந்தாங்க. எல்லாரும் பொண்ணு, ஒரு லேடி, 40 வயசு இருக்கும் உங்களுக்கு, ஸ்கின் கேன்சர். அந்த ஸ்கின் கேன்சர் சாதாரண ஒரு கேன்சர் கிடையாது அவங்களுக்கு. அவங்க சொல்லும்போது சொல்றாங்க, ஃபாதர் இந்தியாவில் நிறைய பேருக்கு ஸ்கின் கேன்சர் இருக்கு, பட் எந்த இந்தியாவில் திஸ் இஸ் ஃபர்ஸ்ட் டைப். இந்த மாதிரி இந்தியாவில் யாருக்குமே இல்லை. ஸ்கின் கேன்சர் பல விதம் இருக்கு, ஆனால் எனக்கு இருக்கிற மாதிரி இந்தியாவில் யாருக்குமே இல்லை. அப்படி சொல்லும் பொழுது இவங்க சொல்றாங்க, ஃபாதர் நான் நாளைக்கு சிஎம்சி வெள்ளூருக்கு டெஸ்டிங்காக செக்கப்புக்காகலாம் போகிறேன், அதனால தான் பிளஸ்ஸிங்காக அப்பா என்னை இங்கே கொண்டு வந்தாங்க. பிளஸ்ஸிங்காக வந்தேன்னு சொன்ன நான் சொன்னேன், போய் நற்கரணை கிட்ட கொஞ்சம் நேரம் ஜெபிச்சுட்டு வாங்க, ஒரு பாவ சங்கீர்த்தனம் செய்யலாம், பாவ சங்கீர்த்தனத்துக்கு அப்புறம் நான் உங்களை பிளஸ் பண்ணுறேன் அப்படின்னு. அவங்க நற்கரணை கிட்டலாம் போயிட்டு வந்தாங்க. போயிட்டு வந்தவங்க நல்லா கன்ஃபெஷன் பண்ணாங்க. கன்ஃபெஷன் பண்ணிவிட்டு நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் எனக்கு சாகிறதுக்கு பயமே இல்லை ஃபாதர் அப்படின்னாங்க. ஐ டோன்ட் ஹவ் எனி ஃபியர் ஃபார் டெத். ஸ்கின் கேன்சர் எனக்கு, ஆனால் எனக்கு மரண பயமே இல்லை. ஏன்னா நான் இறக்கும் பொழுது யார்கிட்ட போக போகிறேன்? யாருக்காக நான் காத்திருந்தேனோ அவர்கிட்ட தான் நான் போக போகிறேன். ஸோ ஐ டு நாட் ஹவ் எனி ஃபியர் இன் மை டெத். ஆனால் எனக்கு 2 பசங்க இருக்காங்க. ஒருத்தன் 10th படிக்கிறான், இன்னொருத்தன் 11th படிக்கிறான். அவங்களை பற்றி நினைக்கும் போது மட்டும் கொஞ்சம் கவலை இருக்கு. ஆனால் என்னை பார்த்து கொண்ட ஆண்டவர் அவங்களை பார்த்துக் கொள்வார் என்று நான் நம்புகிறேன். என் ஆண்டவர் ஹீல் பண்ணுவார் அப்படின்னு அவன் சொல்லலை. அவருக்கு விருப்பம் இருந்தால் பண்ணட்டும், இல்லைனாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. He will be always my God. அவளுடைய அந்த ஆழமான நம்பிக்கை, என் ஆண்டவர் ஹீல் பண்ண நினைச்சா பண்ணுவார். உலகம் எனக்கு மரண தீர்ப்பு எழுதி இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் எனக்கு மரண தீர்ப்பு எழுதினால் மட்டுமே நான் மரிப்பேன். ஆழமான விசுவாசம். அவள் இயேசுவில் கண்டது சாதாரண ஒரு மனிதனை அல்ல. ஸ்கின் கேன்சர், டாக்டர்ஸ் மரணத்துக்கு விதி எழுதினவங்க சொல்றாங்க, ஆண்டவர் எழுதினாதான் நான் மரிப்பேன் ஃபாதர், இல்லைன்னா நான் சாக மாட்டேன். கொஞ்சம் கூட பயம் இல்லைங்க, கொஞ்சம் கூட ஒரு துளி அளவு உங்களுக்கு பயம் இல்லை. ஒரு 5-6 மாசத்துக்கு பிறகு அவங்க அப்பா அம்மா ஒரு கோயிலில் பார்த்த ஒரு தேவைக்காக ஒரு ஃபங்க்ஷனுக்கு போன பொழுது அவங்க அப்பா கிட்ட இன்னைக்கு கேட்டேன், நான் எப்படி இருக்கிறா பொண்ணு அப்படின்னு போது, ஃபாதர் ஷீ இஸ் கம்ப்ளீட்லி ஹீல்டு ஃப்ரம் கேன்சர், நார்மலாக இருக்கிறாங்க அப்படின்னாரு அவர். கம்ப்ளீட்லி ஹீல்டு ஃப்ரம் ஸ்கின் கேன்சர், ஒன் ஆஃப் தி ஒன்லி டைப் இன் இந்தியா. அதனாலவே டாக்டர்ஸ்க்கு இவங்களுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுன்னு தெரியல. டெஸ்ட் பண்ணிட்டே இருக்கிறாங்க. ஷீ இஸ் அலைவ். நான் இப்போ பார்த்து ஒரு 3 வருஷமாவது ஆயிருக்கும்.
இன்னைக்கும் நல்லா இருக்கிறாங்க, எந்த நோயிலாம் இருக்காங்க. இதான் ஆழமான நம்பிக்கை. Jesus is not mere human. Though Jesus is 100% human, he is not mere human. என்னுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனை அவரால் செயல்பட முடியும். இவளுக்கு இருந்த அந்த முதல் அந்த ஸ்டெப்ல தான் சில நம்ம எல்லாம் இருக்கிறோம். போன வருஷம் ஜூன் மாசம் ஒருத்தர் தியானத்துக்காக வந்திருந்த போது ஒரு நாள் தியானத்துக்கு வந்தார். ஒரு ஃபேமிலி, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் 2 பசங்க. ஜூன் மாசம் ஏன் அவளை ஞாபகம் இருக்குன்னா, அது பெந்தகோஸ்து திருவிழா முடிஞ்ச நாட்கள். அப்போ ப்ரேயர் எல்லாம் முடிஞ்ச பொழுது பிளெஸிங்காக வந்தாங்க. பிளெஸிங் எல்லாம் கொடுத்து முடிச்ச போது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் எங்களுக்கு ஒரு கடன் இருக்குது ஃபாதர், கடனுக்காக விடுதலைக்காக ஜெபிச்சுக்கோன்னு சொன்னால் ஜெபிச்சுக்கிறேன், நீங்களும் ஜெபிங்கன்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை, ஒரு 9 days ஹோலி ஸ்பிரிட்டுக்கு 9 நாள் ஜெபிங்க அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அந்த டைமில் வாயில் வந்தது சொன்னேன், 9 days ஹோலி ஸ்பிரிட் 9 நாள் ஜெபிங்க. பிகாஸ் பெண்டகோஸ்ட் முடிஞ்ச டப்புனால எனக்கு அதான் மனசில் வந்தது. முடிஞ்சிச்சு. ஜூலை மாதம் அதே 1 day ப்ரேயருக்கு வந்தாங்க. 1 day ப்ரேயர் எல்லாம் முடிஞ்சு, பிளஸிங் எல்லாம் முடிஞ்சு, நானும் சாப்பிட்டுட்டேன், அவங்களும் சாப்பிட்டெல்லாம் முடிச்சுட்டு வி மெட். ஏதோ ஒரு இடத்துல வந்தபோது அவங்க சொன்னாங்க, ஃபாதர் போன மாதம் நாங்கள் வந்திருந்தோம் அப்படின்னாங்க. ஓ சரி, அப்படி வந்திருந்தீங்களா ஃபாதர், நாங்கள் போன மாதம் கடன் தொல்லையோடு வந்தோம். ஓ அப்படியா? ஏன்னா எனக்கு அந்த முகமும் தெரியல, என்னன்னு சொன்னாங்கன்னு தெரியல. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் கடன் தொல்லைக்காக ஜெபிக்க சொன்னோம், நீங்கள் வந்து 9 நாள் 9 நாள் ஜெபிக்க சொன்னீங்க. சரி ஜெபிச்சிங்களா? ஜெபிச்சோம் ஃபாதர். ஃபாதர் 9 நாளில் 7வது நாளில் எங்களுடைய கடன் முடியறதுக்காக எல்லா விதமான சூழ்நிலையும் கொடுத்து இன்னைக்கு நாங்கள் உங்கள் நாள் கடன் முடிஞ்சிச்சு அப்படின்னாங்க. அப்போ நான் கேட்டேன் அவங்க கிட்ட, ஜூனில் கேட்க டைம் கிடைக்கல, பிகாஸ் தேர் வாஸ் அ கியூ. ஜூலையில் தனியாக தான் அந்த ஃபேமிலி பார்த்தேன். அப்போ அவங்க கிட்ட நான் கேட்டேன், எவ்வளோங்க இருந்தது கடன்? அவங்க சொன்னாங்க, ஃபாதர் 80 லட்சம் ரூபாய் இருந்தது ஃபாதர் கடன். 80 லட்சம் ரூபாய் 7 நாளில் முடிஞ்சிச்சு. 7 நாளில் 80 லட்சம். நமக்கு சில டைம் தோணும் போது இது இம்பாசிபிள் ஆர் டிஃபிகல்ட். ஆனால் ஆண்டவருக்கு இது இம்பாசிபிள் கிடையாது. இஸ் நாட் மியர் ஹியூமன். இந்த சமாரிய பொண்ணு ஆண்டவரை பார்த்த முதல் படி, நீ ஒரு யூதர், நான் ஒரு சமாரிய பெண். யூ ஆர் a high caste, I am a low caste. அவ்வளவுதான். யூதர் சமாரியன் சொல்லும்போது மேல் ஜாதி கீழ் ஜாதி நம்ம சொல்லல, அதுதான், அவ்வளவுதான். யூதர்கள் யூதர்களே கல்யாணம் பண்ணா யூதர்கள். யூதர்கள் நாடு கடத்தப்பட்ட பொழுது அசிரியா இருந்தவங்களை கல்யாணம் பண்ண பொழுது அவங்களை சொல்ற வார்த்தை தான் சமாரியர்கள். மிக்ஸ் அண்ட் மேரேஜ் செஞ்சவங்க அந்த சமாரியர்கள். அதனால யூதர்கள் எப்பவுமே மதிக்க மாட்டாங்க. ஏன்னா நீங்க மிக்ஸ் மேரேஜ் பண்ணிட்டீங்க, வேற மதத்திலிருந்து கல்யாணம் பண்ணிட்டீங்க, அதனால மதிக்க மாட்டாங்க. இதான் யூதர்கள் சமாரியர்கள். அன்டச்சபிலிட்டி. இந்த அன்டச்சபிலிட்டி இருந்தால தான் கேட்கிறேன், நீங்க நான் தண்ணி கொடுத்தா நீ குடிப்பியா? ஏசு சொன்னாரு, அன்டச்சபிலிட்டி எல்லாம் கிடையாதுமா அப்படின்னார். தீட்டுன்றதுன்னு கிடையாதுன்னார். ஜாதின்றது ஒண்ணு இல்லை அப்படின்ட்டார். ஜாதியை தூக்கி போட்டது அப்ப யாரு? அம்பேத்கர் கிடையாது. ஜாதியை தூக்கி போட்டது யாரு? இயேசு தாங்க. ஆனா இன்னைக்கு நம்ம அந்த ஜாதியை கொண்டாடுறோம் அப்படின்னா, எனக்கு தெரியல பாம்பேல எல்லாம் கொண்டாடுறீங்களா, ஆனா நீங்க ஊர்ல பண்ணா கொண்டாடுவீங்க. பாம்பேல இருக்கும்போது நம்ம மும்பையன்ஸா இருப்போம். இங்கிருந்து நீங்க உங்களுடைய திருநெல்வேலிக்கு, நாகர்கோவிலுக்கு, தஞ்சாவூருக்கு, தூத்துக்குடிக்கு, பாளையங்கோட்டைக்கு எல்லாம் போகும் பொழுது ஜாதியை பத்தி நல்லா பேசுவீங்க இல்லையா? ஆனா இயேசு சொல்றாரு, அம்மா நீ தண்ணி குடுமா, நீ தண்ணி குடுமா, நான் குடிக்கிறேன் அப்படின்னு. எந்தவித வேற்றுமை இயேசு பார்க்கலங்க. சோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்களுக்கும் இருக்கலாம். எனக்கு பிரச்சனை இருக்கு, என்னுடைய கடவுள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து, ஆனால் அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு எனக்காக எதுவுமே செய்ய முடியாது நீங்க நினைக்கும் பொழுது, ஒரு மாதிரி சோர்ந்து இருக்கும் பொழுது, ஹோப்லெஸ்ஸா இருக்கும் பொழுது, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கும் பொழுது, நீங்களும் இயேசுவை சாதாரண ஒரு மனிதராக மட்டுமே பார்க்கிறீர்கள். Praise the Lord. Praise the Lord. சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது 11வது வசனத்துல எப்படி கூப்பிடுறாவ? ஐயா ஐயா அப்படின்றது. பழைய பைபிள் எப்படியா இருந்தது தெரியுமா உங்களுக்கு? ஐயா. பழைய பைபிள்ல இல்ல இங்கிலீஷ் பைபிள் எல்லாம் இருந்தது. என்னவா இருந்தது ஞாபகம் இருக்கா? ஐயா. போதகரே இருந்தது. ரபாய் என்ன இருந்துச்சு? போதகரே. அப்போ இரண்டாவது லெவல் ஆஃப் ரிலேஷன் பாருங்க. நீ ஒரு யூதர், ஆனா அந்த யூத மதத்திலே அடுத்த ஒரு லெவல். யூதர், ஆனா யூத மதத்திலே ஐ திங்க் யூ ஆர் a teacher, ரபி. அவங்களுக்கு ஒரு ஸ்பெஷல் இடம் இருந்தது. அப்ப நீ வேற ஒரு யூதர் அல்ல, யூத மதத்திலே நீ ரபி, போதகர். இஸ்ரவேல் பாந்தவர்களே, இன்னைக்கும் டெய்லியும் பைபிளை வாசிக்கிறவங்க இருக்கிறீங்க. But when sometimes you are in problem, you don't believe that same verse in the Bible will be fulfilled in your life.
எனக்குன்னு ஒரு பிரச்சனை வரும் பொழுது என்னுடைய வாழ்க்கையில் இந்த பைபிள் நிறைவேறுவதை நான் பார்ப்பதில்லை. லூக்கா செய்தி 1வது அதிகாரம் 45வது வசனம். லூக் 1:45. நல்ல ஆண்டவர் உனக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவள். எலிசபெத் அம்மாள் அன்னை மரியாளை பார்த்து சொல்ற வார்த்தை, ஆண்டவர் உனக்கு சொன்னது. அந்த வார்த்தை ரொம்ப முக்கியமானது. நிறைவேறும் என்று நம்பிய நீ. அப்போ நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு சில வாட் வி ஃபீல் நோ, எல்லாரும் நல்லா இருக்காங்க ஃபாதர், கோயிலுக்கே போகாதவங்க நல்லா இருக்காங்க ஃபாதர், பைபிளே வாசிக்காதவங்க நல்லா இருக்காங்க ஃபாதர், டெய்லியும் கோயிலும் போறேன் நான், டெய்லியும் பைபிள் வாசிக்கிறேன் நான், எனக்கு மட்டும் எதுவுமே நடக்க மாட்டேங்குது ஃபாதர். நீங்க அப்ப இந்த 2வது இடத்துல இருக்கிறீங்க. போதகரே, யூ see பைபிள் இஸ் பவர்ஃபுல் பட் நாட் பவர்ஃபுல் இன் மீ. அவங்களுக்கு நல்லது செய்து ஃபாதர், அவங்களுக்கு நல்லது செய்து ஃபாதர், எனக்கு மட்டும் பைபிளில் எந்த வார்த்தையும் நல்லதே செய்ய மாட்டேங்குது ஃபாதர். வேற வேலை இல்லை, வழி இல்லை, பைபிள் வாசிக்கிறேன். ஏன்னா ஃபாதர் சொன்னார், யாருக்கோ 80 லட்சம் கடன் முடிஞ்சிச்சு, யாருக்கோ நோய் நீங்கிச்சு, யாரோ உயிர் பழைச்சிட்டாங்க, என்னைக்காவது எனக்கும் நடக்கும்னு நம்பிக்கிட்டு இருக்கிறேன் ஃபாதர். ஒரு மாதிரி வேண்டாம் வெறுப்போட, வேற வழியே இல்லாமல் இந்த அதிசயங்கள் அற்புதங்களை பார்க்க மட்டும் சில டைம் பைபிள் வாசிக்கிறவங்க உண்டு. அற்புதங்களை செய்யும், கண்டிப்பாக செய்யும் பைபிள். எனக்கு ஒரு ரீசெண்டாக நடந்த ஒரு அற்புதம் பைபிள். நான் சில டைம் பைபிள் வசனங்களை எழுதுவேன், எனக்கு ரொம்ப பிடிக்கும். சில பைபிள் வசனங்களை எனக்கு ஏதாவது நடக்கலை அப்படின்ற பொழுது நான் ரெகுலராக எழுதிக்கிட்டு இருக்கிற ஒரு பைபிள் வசனர். ரெகுலராக டெய்லியும் ஒரு 5 தடவை இல்லை ஒரு 10 தடவை எழுதுவேன். எனக்கு ஒரு தடவை என்ன ஆயிடுச்சுன்னா, பாஸ்போர்ட் ரினியூவலுக்காக, சில டைம் யூடியூப் பார்த்து யாராவது என்னுடைய சாட்சியத்தை கேட்டிருப்பீங்க. பாஸ்போர்ட் புதுசு அப்ளை பண்ணுறது இல்லைங்க, பாஸ்போர்ட் ரினியூவலுக்காக பாஸ்போர்ட் ஆஃபீஸில் கொடுத்தேன். போலீஸ் வெரிஃபிகேஷன் வந்துச்சு. போலீஸ் வெரிஃபிகேஷன் அதுவும் எவ்வளோ போலீஸ் ஸ்டேஷனில் வந்துட்டு அவர் வரமாட்டேங்கிறார். எவ்வளோ நாளாகுது எனக்கு நாள். ஏன்னா எனக்கு அதுக்கு அடுத்தது 2 ட்ராவல் இருந்துச்சு. ஒன்று ஸ்ரீலங்காவுக்கும் இன்னொன்று லண்டனுக்கு இருந்ததுனால அவங்க அங்கேருந்து ப்ரெஷர் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க. ஏன்னா அந்த பாஸ்போர்ட் வந்தால் தான் விசா அப்ளை பண்ண முடியும், விசா கிடச்சா தான் டிக்கெட் எடுக்க முடியும். டிக்கெட் ரொம்ப லேட் ஆகிடுச்சுன்னா டிக்கெட்டினுடைய ரேட் அதிகமாகிட்டே இருக்கும். அதனால் அவங்க சொல்கிறாங்க, ஃபாதர் சீக்கிரமாக பண்ணுங்கள், சீக்கிரமாக. நான் சொன்னேன், அப்ளை பண்ணிட்டேங்க, போலீஸ் தான் வரமாட்டேங்குது. கடைசியில் கேட்டு அந்த போலீஸ் ஒரு வாட்டி வந்தார். வந்துட்டு எல்லாம் செக் பண்ணிட்டு எல்லாம் போனார். இத்தனைக்கும் இந்தியன் பாஸ்போர்ட் என்கிட்ட இருக்குது, ஆதார் கார்டு இருக்குது, நான் இங்கே ஸ்கூலில் படித்த டிசி எல்லாம் இருக்குது, எல்லாமே இருக்குது. இவர் போயிட்டு என்ன தெரியுமா ரிப்போர்ட் எழுதி விட்டுட்டார், நான் ஒரு இந்தியனே இல்லைன்னு எழுதி விட்டுட்டார். இந்தியன் பாஸ்போர்ட் ஹோல்டர் நான் சரி வேற ஆதார் இல்லை போட்டோம், அது சுப்ரீம் கோர்ட் இப்போ சொல்லிட்டாங்க இல்லை. நான் அந்த ஸ்கூலில் அவ்வளோ டிசி என்னுடைய மார்க் லிஸ்ட் இருக்குது, எஸ்எஸ்எல்சி இருக்குது, ஹையர் செகண்டரி இருக்குது, என்னுடைய டிசி இருக்குது, ப்ளஸ் என்னுடைய பாஸ்போர்ட் இருக்குது, இவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நான் இந்தியன் இல்லைன்னு ரிப்போர்ட் எழுதி விட்டுட்டார். அவர் எந்த கோவத்தில் எழுதி விட்டார் தெரியல, யார் மேலே கோவத்தில் எழுதி விட்டார் தெரியல. அது பாஸ்போர்ட் ஆஃபீஸ் போயிடுச்சு. அப்புறம் எனக்கு ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்லேருந்து கூப்பிட்டாங்க, வந்து ரிப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு. அப்போ நான் இங்கே போகும்போது அவங்ககிட்ட இது எல்லாமே சொன்னேன். அப்போ திரும்ப அவங்க என்ன பண்ணாங்க, பாஸ்போர்ட் வெரிஃபிகேஷனுக்காக, போலீஸ் வெரிஃபிகேஷனுக்காக போட்டு விட்டாங்க. இந்த வாட்டி வரும்போது பார்த்துக்கோங்க சார், அவர் ஏதாவது டென்ஷன் இருப்பார்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க. ரீஜனல் பாஸ்போர்ட் ஆஃபீஸில் சொல்கிறாங்க, போலீஸ்காரர் ஏதோ டென்ஷனில் இருந்திருப்பார், அதனால் கொஞ்சம் சாஃப்டாக டீல் பண்ணுங்க அப்படின்னு. நான் எதுவுமே ஹார்டாக டீல் பண்ணவே இல்லை. சரி, அதுக்காக வெயிட் பண்ணேன். 2வது வாட்டியும் அவர் 15 நாள் இழுத்தடிச்சார் இந்த போலீஸ். நான் வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன். 15ஆவது நாள் திரும்ப கூப்பிட்டேன், சார் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு. இது நடந்தது கடைசி நாளில் நடந்துச்சு. அப்புறம் என்னை வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கே கூப்பிட்டாங்க. நான் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனேன். போலீஸ் ஸ்டேஷனில் வச்சு எல்லாமே இதெல்லாம் பார்த்துட்டு, அதுக்குள்ளே நான் இப்போ ஓட்டர் ஐடியும் என்னுடைய அட்ரஸ்க்கு நான் மாற்றிட்டேன். ஓட்டர் ஐடி இருந்தது எனக்கு, வேறு அட்ரஸ் இருந்தது, இந்த அட்ரஸ்க்கெல்லாம் மாற்றி எல்லாமே முடிஞ்சிருச்சு. அப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, எங்களுடைய வாலண்டியர் ஒருத்தவங்க வந்து முன்னால் இருந்தவங்க, தியான மையத்தில் வாலண்டியராக இருந்தவங்க, ஷி வாஸ் ஒர்க்கிங் இன் பாஸ்போர்ட் ஆஃபீஸ்னு எனக்கு ஞாபகம் வந்தது. அப்போ தான் நான் அவங்கள கூப்பிட்டேன். கூப்பிட்டு நான் சொன்னேன், இந்த மாதிரி எனக்கு வந்து என்னுடைய பாஸ்போர்ட் வந்து ரினியூவலுக்காக இவ்வளோ பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. அவங்க சொன்னாங்க, ஃபாதர் நீங்கள் முன்னாலே சொன்னீங்கன்னா ரொம்ப ஈஸியாக அதை முடிச்சிருக்கலாமே ஃபாதர், ஏன் இவ்வளோ இழுத்து அடிச்சிங்க? ஏன்னா ஒரு மாதத்துக்கு மேலே அடிச்சு.
அப்புறம் அவங்க சொன்னாங்க, இப்போ என்னால் ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா பிகாஸ் போலீஸ் வெரிஃபிகேஷனில் இருக்குது ஃபாதர் அப்படின்னா. நான் அடுத்த நாள் காலையில் போனேன், போலீஸ் வெரிஃபிகேஷன்லாம் முடிச்சுட்டு வந்துட்டேன் இல்லையா. அன்னைக்கு சாயங்காலம் தான் இவங்ககிட்ட கேட்குறேன். மறுநாள் காலையில் நான் திரும்ப இவங்ககிட்ட கேட்டேன், அம்மா இப்போ அந்த போலீஸ் எங்கே இருக்குன்னு பாருங்கன்னு. அப்போ அவங்களுடைய கம்ப்யூட்டர் டைப் பண்ணி பார்க்குறாங்க. என்ன பார்த்துட்டு சொல்கிறாங்க, ஃபாதர் இப்போ அந்த போலீஸ் வெரிஃபிகேஷனே காமிக்குது, அவங்க அப்லோட் பண்ணி அதை அனுப்பலை. அது எங்கே போனோம், அது எஸ்பி ஆஃபீஸ்க்கு போகணும், எஸ்பி ஆஃபீஸ் இந்த பாஸ்போர்ட் ஆஃபீஸ் வரணும், பாஸ்போர்ட் ஆஃபீஸ் தான் எனக்கு பிரிண்ட் வரணும். இவ்வளோ நடக்க வேண்டியது இருக்குது. அப்போ நான் இந்த வசனத்தை எழுத ஆரம்பித்தேன். ஐசையா 45:2-3 எடுத்து வாசிங்களேன். ஏசாயானுடைய புத்தகம் 45ஆவது அதிகாரம் 2வது வசனமும் 3வது வசனம். நான் உனக்கு முன்னே சென்று செப்பு கதவுகளை உடைத்து இரும்பு தாழ்கால்களை தகர்ப்பேன், இருளில் மறைத்து வைத்த கருவூலங்களையும் மறைவிடங்களில் ஒளித்து வைத்த புதையல்களையும் நான் உனக்கு தருவேன். பெயர் சொல்லி உன்னை அழைத்த இஸ்ரவேலின் கடவுள் ஆண்டவர் நானே என்பதை நீ அறியும்படி செய்வேன். இப்படி அன்னைக்கு காலையில் திடீர்னு எனக்கு தோணுச்சு, இது ஒரு 10 தடவை எழுதலாமே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் 10 தடவை எழுதிட்டேன். நான் உனக்கு முன்னே செல்வேன், இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன், செப்பு கதவுகளை உடைப்பேன், இருளில் மறைத்து வைத்த என்ன பாஸ்போர்ட் எல்லாம் மறைச்சு வச்சிருக்கிறாங்க, ஒளிச்சு வச்சிருக்கிறாங்க, இதெல்லாம் நான் உனக்கு தருவேன்றதை நான் உனக்கு நிரூபிப்பேன். இது 10 தடவை எழுதி முடிச்சிட்டேங்க. முடிச்சுட்டு தான் இந்த பொண்ணுக்கிட்ட நான் கேட்குறேன், 10 மணிக்கு சொல்லும்போது, இல்லை ஃபாதர் அது போலீஸ் வெரிஃபிகேஷனில் இருக்குன்னாங்க. இவங்க சொல்லி 1/2 மணி நேரம் முடியலங்க, என்னுடைய மொபைலில் மெசேஜ் வருது, யுவர் பாஸ்போர்ட் இஸ் டிஸ்பேச்டுன்னு வருது. பிரைஸ் தி லார்ட். யுவர் பாஸ்போர்ட் இஸ் டிஸ்பேச்ட், அதாவது பிரிண்ட் ஆகி வந்துட்டு இருக்குது அப்படின்றாங்க கொரியரில். நான் திரும்ப அந்த பொண்ணுக்கிட்ட கூப்பிட்டேன்மா, டிஸ்பேச்னு வந்திருக்கேன். அவங்க கம்ப்யூட்டரில் பார்த்து சொல்கிறாங்க, இல்லை ஃபாதர் நடக்கவே நடக்காது ஃபாதர், போலீஸ் வெரிஃபிகேஷன் தான் ஃபாதர், இப்போ கம்ப்யூட்டரில் காமிக்குது அப்படின்றாங்க. சாயங்காலம் 4 மணிக்கு என்னுடைய கையில் பாஸ்போர்ட் இருக்குது. நான் திரும்ப அவங்கள கூப்பிட்டு கேட்டேன், இப்போ என்னுடைய பாஸ்போர்ட் எங்கே இருக்குன்னு சொல்லுங்கள் அப்படின்னு. ஃபாதர் போலீஸ் வெரிஃபிகேஷனில் இருக்குது ஃபாதர், அது அங்கேயே இருக்கட்டும் அப்படின்ட்டு. நான் யாரோடையோ பாஸ்போர்ட் போல இருக்குது, அது அங்கேயே இருக்கட்டும், என்னுடைய பாஸ்போர்ட் என்னுடைய கையில் வந்துடுச்சு. செப்பு கதவுகளை நான் உனக்காக தகர்ப்பேன், இரும்பு தாழ்பால்களை தகர்ப்பேன், இருளில் மறைத்து வைத்ததை நான் உனக்கு தருவேன், மறைவிடங்களில் ஒளித்து வைத்ததை நான் உனக்கு தருவேன், இஸ்ரவேலின் கடவுள் நான் என்பதை நீ அறியும்படி நான் உனக்கு செய்வேன். அதிசயங்கள் அற்புதங்களை இந்த வார்த்தைகள் தரும். இப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, நாளையிலிருந்து எழுத ஆரம்பிப்பீங்க இல்லையா? ஆமாம் ஆரம்பிச்சிடும் ஃபாதர், நாளைக்கு இது தெரியாமல் போச்சு ஃபாதர், நாளைக்கு நாங்கள் ஆரம்பிச்சிடும் ஃபாதர், ஏதாவது ஒரு வேலைன்னா உடனே ஆரம்பிச்சிடும். வயசுலன்னு பார்த்தீங்கன்னா ஆரம்பிங்க, வேண்டான்னு சொல்ல, நம்பிக்கையோடு செய்யுங்கன்னு சொல்கிறேன். எத்தனையோ பேர் ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறாரு, அதை நீங்கள் காப்பி அடிக்காதீங்க. நீங்கள் அது நம்பிக்கையோட இயேசுவேன்னு ஒரு வார்த்தை சொன்னால் போதும். இயேசுவேன்ற வார்த்தையை நீங்கள் 1000 தடவை எழுதினாலே போதும். எந்த நம்பிக்கையில் நீங்கள் செய்கிறீங்க தான் பார்க்குறீங்க, நீங்கள் எதை செய்கிறீங்கன்னு ஆண்டவர் பார்க்கல, எந்த நம்பிக்கையில் செய்கிறீங்க தான் பார்க்குறாரு. எனக்கு இந்த இறை வார்த்தை பயங்கர ஒரு மீட்பாக இருந்துச்சு அன்னைக்கு. ரெண்டாவது நான் சொல்லலை, இந்த வார்த்தையை நான் எழுதிக்கிட்டே இருக்கணும். எங்களுக்கு தியான மையத்துக்காக நாங்கள் 7 வருஷமாக ப்ரேயர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அங்கே வந்தவங்களுக்கு தெரியும், அங்கே ஒரு பழைய பில்டிங் தான் எங்களுக்கு இருக்குது. அப்போ அந்த ஒரு புது பில்டிங்காக 7 வருஷமாக ப்ரேயர் பண்ணுறோம். அதில் இப்போ குறிப்பாக 2 வருஷமாக இந்த பேப்பர் ஒர்க்கெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். 2 பேப்பர் மிச்சம் இருந்துச்சு. 1 NOC ஃப்ரம் கலெக்டர், 2 ஒரு ரோடு FMB ஸ்கெட்ச். நான் என்னுடைய ரெட்ரீட், நாங்கள் ஒரு வாரம் ஃபாதர்ஸும் ரெட்ரீட்டுக்கு போனோம். நான் அங்கே போய் ரெட்ரீட் எல்லாம் முடிச்சு, என்னுடைய பாவ சங்கீதெல்லாம் முடிச்சு, அதெல்லாம் முடிச்சுட்டு வெள்ளிக்கிழமை நான் கேரளா வந்து ட்ரெயின் ஏறிட்டு நான் வரும்பொழுது எங்களுடைய சுப்பீரியர் சொல்கிறாரு, ஃபாதர் மாவட்ட ஆட்சியர்கிட்ட இருந்து, அதாவது கலெக்டர் ஆஃபீஸ் இருந்து ஒரு லெட்டர் வந்திருக்கு ஃபாதர் அப்படின்னார். நான் சொன்னேன், பிரித்து நீங்கள் படிங்க அப்படின்னு. நான் ட்ரெயினில் இருக்கிறேன், ஃபாதர் எல்லா ஊரில் இருக்கிறார். ஃபாதர் பிரித்து பார்த்துட்டு சொல்கிறாரு, ஃபாதர் NOC ஃப்ரம் கலெக்டர் கிடச்சிடுச்சு ஃபாதர் அப்படின்னார். பிரைஸ் தி லார்ட். அவ்வளோ ஈஸியாக கிடைக்காதுங்க. அதுக்காக நான் அலையவே இல்லை, உண்மையாக NOCக்காக அலையவே இல்லை. ₹1 கூட லஞ்சமும் கொடுக்கல, யாரும் லஞ்சமும் கேட்கல. நல்ல ஒரு கலெக்டர் போல இருக்குது. ஆண்டவர் அழகாக அவரை பயன்படுத்திட்டு NOC ஃப்ரம் கலெக்டர் வீட்டுக்கு போஸ்டில் வந்துடுச்சு. நான் உனக்கு முன்னே சென்று உனக்காக எல்லாம் செய்ய பாருங்க. அப்போ பைபிள் வார்த்தைகளுக்கு உயிர் இருக்கு, வல்லமை இருக்கு. நீங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் பயன்படுத்துறீங்கன்னா அது உங்களுக்கு வாழ்வு தரும். 2வது ஸ்டெப்பில் இருந்தாலும் நம்பிக்கையோடு நீங்கள் பயன்படுத்தும் அது வாழ்வு தரும். ஆனால் பைபிள் வார்த்தையை வெறும் அதிசயங்களுக்காக அற்புதங்களுக்காக மட்டும் நீங்கள் பயன்படுத்திங்கன்னா நீங்கள் வெறும் ஒரு பிஸ்னஸ் செய்கிறீங்க. பைபிள் வார்த்தையில் யூஆர் மேக்கிங் எ பிஸ்னஸ் வித் காட். அது உங்களுக்கு வாழ்வு தராது, கண்டிப்பாக வாழ்வு தராது. அதனால் போதகரே அப்படின்ற வார்த்தையை நீங்கள் அந்த பொண்ணு பயன்படுத்தும் பொழுது தப்பு கிடையாது.
ஆனால் அவளுடைய நம்பிக்கையோட லெவல் வளரலை. சம்டைம்ஸ் டுடே ஆல்சோ யூ ரீட் பைபிள், மேபி யூ வில் ரைட் பைபிள், maybe you by heart Bible verses, but nothing is happening to you. Maybe you have to check your faith level. You have to check your faith level. ஏன்னா வாழ்க்கையில் பிரச்சனைன்னு வரும்பொழுது இந்த பைபிள் வசனம் ஞாபகத்தில் வருதா, இல்லை டாக்டருடைய வார்த்தை ஞாபகத்தில் வருதா? பைபிள் வசனம் ஞாபகத்தில் வருதா, கடன் கொடுத்தனுடைய வார்த்தை ஞாபகத்தில் வருதா? யார் ஞாபகத்தில் வராங்க? உங்களுடைய ஃபெய்த் லெவல் என்ன? என்ன நடந்தாலும் என்னுடைய ஆண்டவர் கைவிட மாட்டார்னு நம்பிக்கை இருக்கா? அப்படின்னா நீங்கள் 2வது லெவலில் இருந்தாலும் நீங்கள் 4வது லெவலில் இருக்கிறவங்க. 3வது லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் பாருங்க. அவளுக்கு அவள் ஆண்டவர்கிட்ட கேட்குறா, 19வது வசனம் இல்லையா? 3வது லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்ன? ஐயா, நீர் ஒரு இறைவாக்கினர். நீர் ஒரு இறைவாக்கினர் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா, தட் இஸ் அ 3rd லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப். சம்டைம்ஸ் இயேசுகிட்ட நம்ம இறைவாக்கினர், ஆமாம் நம்ம இயேசு நம்புகிறோம், ஒரு இறைவாக்கினரை நம்புகிறோம். நம்மளுடைய பாஸ்ட் அவருக்கு தெரியும், நம்மளுடைய ப்ரெசன்ட் அவருக்கு தெரியும், நம்மளுடைய ஃபியூச்சர் அவருக்கு தெரியும், நமக்கு தெரியும். தியரிட்டிக்கலி உங்களுக்கு நல்லா தெரியும் உங்களுடைய ஃபியூச்சர் யாருடைய கையில் பாதுகாப்பாக இருக்குன்னு உங்களுக்கு நல்லா தெரியுது. இயேசுனுடைய கையில் அழகான பாதுகாப்பான ஃபியூச்சர் உங்களுக்காக இருக்கு இல்லையா? ஜெரமியா 29:11 நமக்கு ரொம்ப தெரிஞ்ச பழக்கமான வசனம். எரேமியா 29:11. ஜெரமியா 29:11. ஏனெனில் உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் எனக்கு தெரியும் அன்றோ, அவை வளமான எதிர்காலத்திற்கான நம்பிக்கையும் உங்களுக்கு அளிப்பதற்கான நல் வாழ்விற்கான திட்டங்களை அன்றி வேறு கேடு விளைப்பதற்கான திட்டங்கள் அல்ல. ஆனா 11வது வசனத்துல நிறுத்திட கூடாதுங்க. 12வது வசனத்துக்குள்ள போங்க. நீங்கள் என்னிடம் கூக்குரல் இட்டு மன்றாடுங்கள். பாத்தீங்களா? அப்போ I have a plan for you. ரொம்ப அழகான வசனம். நம்ம இந்த வசனம் மட்டும் தான் நமக்கு தெரியும். 12வது வசனம் நம்ம வாசிக்க கூட மாட்டோம். 11வது வசனத்தில் ஆண்டவரே என்னை பற்றி உன்னுடைய திட்டம் சூப்பர் சூப்பர் சூப்பர், ஆனா எதுவுமே நடக்க மாட்டேங்குதே. 2வது சொல்ல பாருங்க, என்ன தெரியுமா? நீங்கள் கூக்குரலிட்டு மன்றாடுங்கள், உங்களுக்காக நான் வகுத்திருக்கும் திட்டங்கள் என்ன என்பதை நான் உங்களுக்கு வெளிப்படுத்தி தருவேன். இயேசு இறைவாக்கினர் தான், உங்களை பற்றிய திட்டம் உள்ளவர் தான். ஆனால் அந்த திட்டம் உங்களுடைய வாழ்க்கையிலே நடக்க வேண்டும் என்றால் நீங்கள் கூக்குரலிட்டு மன்றாட வேண்டும். ஆர் யூ a prayerful person? Are you a spiritual person? ஆழமான நம்பிக்கை ஜெபிக்கிறீங்களா? நீங்க ஜெபித்தால் அந்த திட்டத்துக்குள்ள நீங்க தானா வந்துருவீங்க. You will come to that plan. Automatically you will come to that plan. ஆண்டவர் உன்னை குறித்து நல்ல திட்டம் இருக்கு. ஒரு நல்ல அப்பா, நல்ல அம்மா, பசங்களுக்கு எவ்வளவு திட்டங்கள் வச்சிருந்திருப்பீங்க நீங்க. அந்த திட்டங்களில் உங்களுடைய பசங்க வரணும் அப்படின்னா அந்த உறவில் இருக்கணும். கேடு விளைவிக்கும் ஒரு திட்டம் உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்க போட மாட்டீங்கன்னா, எல்லாம் அறிந்தவர், உங்களுக்கு நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியாது, ஆனால் எல்லாம் அறிந்த Almighty God, Omniscient God, எல்லாம் அறிந்த ஆண்டவருக்கு நாளைக்கு உங்களுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியும். அப்ப உங்களுடைய தேவைகள் என்னன்னு தெரியும். எவ்வளவு சேஃபான ஒரு இடம் அது. But we are reluctant to give ourselves to God. We are reluctant. இது செஞ்சா சரியாகுமா, இப்படி செஞ்சா சரியாகுமா, இப்படி நமக்கு 1008 கேள்விகள் இருக்கும். ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்க நம்மளால முடியல. ஆண்டவர்கிட்ட விட்டு கொடுக்க நமக்கு ஒரு நம்பிக்கை வர மாட்டேங்குது. முழுசா விட்டு கொடுக்க நம்பிக்கை வர மாட்டேங்குது. பிடிச்சு வைக்கிறோம். அதுல தான் இந்த ஜாதகத்தை பார்க்கறது, ஜோசியங்களை பார்க்கறது, நேரங்களை பார்க்கறது, காலங்களை பார்க்கறது. முழுசா ஆண்டவர்கிட்ட கொடுக்கணுமா? நல்ல நேரத்தில் கல்யாணம் வைப்போமே, கொஞ்சம் நல்ல நேரத்துக்கும் கொஞ்சம் ஆண்டவருக்கும், கொஞ்சம் நல்ல நாளுக்கும் ஆண்டவருக்கும், கொஞ்சம் ஜோசியத்துக்கும் ஆண்டவருக்கும், கொஞ்சம் ஜாதகத்துக்கும் ஆண்டவருக்கும். கால் கயிறு கை கயிறு எல்லாம் போடுறவங்க இருக்கீங்களான்னு தெரியல. பாதுகாப்புக்காக இன்னைக்கு நிறைய பேர் காலில் கயிறு போடுறவங்க இருக்கிறாங்க. இதெல்லாம் பாருங்க, வேற்று மதங்கள் எல்லாம் வருது நமக்கு. கொஞ்சம் கயிறுலையும் கொஞ்சம் கடவுள்லையும் எவ்வளவு விஷயங்கள் பாருங்க மாறுது. நம்மளுடைய நம்பிக்கை சிதறுது. ஒரு ஆண்டவரில் அல்ல, என்னை குறித்த ஆண்டவருக்கு திட்டம் உண்டு என்று எனக்கு அவ்வளவு ஆழமான நம்பிக்கை தான். கம்ப்ளீட்லி ஐ வில் கிவ். நேரங்கள், காலங்கள், கிழமைகள், நத்திங் ஐ வில் பிலீவ்.
ஒரே ஒரு நம்பிக்கை, அது ஆண்டவர் மீது மட்டும்தான். எனக்கு ஒரே ஒரு நம்பிக்கை, வேற எதன் மீதுமே எனக்கு நம்பிக்கை இல்லை, ஆழமான நம்பிக்கை. ஸோ இறைவாக்கினர் என்பதில் மட்டும் நின்றுடக்கூடாதுங்க. யூ ஹேவ் டு ஸ்டெப் இன் டு த ஃபோர்த் லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப். இயேசு மனிதர் அப்படி நின்றுடக்கூடாது. இயேசு வெறும் ஒரு இறை வார்த்தையை நின்றுடக்கூடாது. இயேசு ஒரு இறை வாக்கினர் அப்படின்றது நின்றுடக்கூடாது. நாலாவது ஒரு லெவல் ஆஃப் ரிலேஷன் தான் அவளை மாறிச்சு. முதல் ரிலேஷன்ஷிப் அவளை மாத்தல, ரெண்டாவது ரிலேஷன்ஷிப் அவளை மாத்தல, மூணாவது லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அவளை மாத்தல, ஆனால் நாலாவது லெவல் ஆஃப் ரிலேஷன்ஷிப் அவளை மாத்திடுச்சு. அதான் மெஸ்ஸியா. மெஸ்ஸியாவாக இருப்பாரோ, எந்த மெஸ்ஸியாவுக்காக நாம் காத்திருக்கிறோமோ, எந்த மீட்பருக்காக காத்திருக்கிறோமோ, அந்த மீட்பரால் மீட்கப்பட்டவள் அவள். அந்த மீட்பரால் மீட்கப்பட்டவள் அவள். மனிதர் என்ற வார்த்தை, மனிதர் என்ற, it will not give you salvation. Jesus is human. Jesus is word of God. Jesus is a prophet, but all the more Jesus is Messiah, the anointed one. மீட்க வந்தவர். உடலுக்கு நோய்கள் இந்த மீட்பு கொடுப்பார். ஆனா அதில் அல்ல இயேசுனுடைய மீட்பு. ஆன்மீகமான மீட்பை தர வந்தவர், அவளுடைய ஆன்மாவை மீட்டவர். He came to save the soul of a person. He came to give life to a person, the life in fullness to a person. நிறைவான வாழ்வை தர வந்தவர், நிலையாக தர வந்தவர். The quality of life, not the quantity of life. நீங்க 10 வருஷம் வாழ்ந்தாலும் குவாலிட்டியோட வாழணும். 40 வருஷம் நீங்க வாழ்ந்தாலும் குவாலிட்டியோட வாழணும். கிறிஸ்தவன் என்ற வாழ்க்கையை குவாலிட்டியோட, முழு நம்பிக்கையோட வாழணும். தானியேலுடைய புத்தகம் 3வது அதிகாரம், அந்த தானியேலுடைய நண்பர்களை அந்த அரசன் இதுல போட போறேன் அப்படின்னு வரலையா, நெருப்புல போட போறேன்னு சொல்லும் பொழுது தானியேலும் அவருடைய அந்த நண்பர்கள் என்ன சொல்லுவாங்க பாருங்க. 3வது அதிகாரத்துல 16க்கு மேல நினைக்கிறேன். 3வது அதிகாரத்துல 16 சாத்ராக், மேசாக், அபேத்நேகோ என்பவர்கள் நேபுக்கத்நேசர் மன்னனை நோக்கி பதில் மொழியாக, இதை குறித்து நாங்கள் உமக்கு மறுமொழி கூற தேவையில்லை. நாங்கள் வழிபடுகின்ற எங்கள் கடவுள் எரிகிற தீச்சூளை நின்று எங்களை தப்புவிக்க வல்லவர். அவரே எங்களை கை நின்றும் விடுவிப்பார். நல்ல நம்பிக்கை தானே? நீ என்ன தீயில போடுறா, எங்களுடைய ஆண்டவர் என்ன காப்பாற்றுவார், எங்களுடைய ஆண்டவர் காப்பாற்ற வல்லவர். ஆனா அந்த வார்த்தை கிடையாதுங்க, வல்லமையான வார்த்தை. கண்டினியூ பண்ணுங்களேன், செம்மையா இருக்கும். அப்படி அவருக்கு மனமில்லாமற் போனாலும், அரசரே நான் உன்னுடைய கடவுளை வணங்க மாட்டேன், எனக்கு ஒரே கடவுள் தான். நீ என்ன தீச்சூளையில் என்ன போட்டாலும் தீச்சூளையில் இருந்து மீட்க வல்லவர் என்னுடைய கடவுள். இனி அவர் அப்படியே அவருக்கு மனம் இல்லாமல் போனாலும் அவரே என் கடவுள். இதாங்க மெஸ்ஸியா. உடலை மீட்க வந்தவரானா இவங்க என்ன சொல்லிப்பாங்க தெரியுமா? எங்களுடைய உடலை மீட்பார், நோய்களிலிருந்து, காயங்களிலிருந்து, கட்டுகளிலிருந்து மீட்பார், கடன் தொல்லையிலிருந்து மீட்பார், கல்யாணம் செஞ்சு வைப்பார், குழந்தையை தருவார். அடுத்த சென்டென்ஸ் சொல்ல உங்களுக்கு தைரியம் இருக்கா? எனக்கு கல்யாணமே நடக்காம போனாலும் அவரை என் கடவுள். கல்யாணம் ஆனவங்க ஆமின்னு சொல்றீங்க பார்த்தீங்களா? எனக்கு இதே நடந்து போச்சு. கல்யாணம் ஆகாதவங்க சொல்லலாம், கல்யாணமாகி குழந்தை பிறந்தவங்க, பிறக்காதவங்க, வேதனையில் இருக்கிறவங்க, அப்படி வந்தவங்க, குழந்தையை தர வல்லவர் என் கடவுள். ஆமீன். குழந்தையை தரலனாலும் அவரே என் கடவுள். அப்படி சொல்லும் பொழுதுதாங்க நீங்கள் உண்மையான மெஸ்ஸியாவை அறிந்தவர்கள். இல்லைனா பிசினஸ்க்காக வந்தவர்கள். கல்யாண மேட்ரிமோனிக்காக வந்திருக்கீங்க கோயிலுக்கு இல்லையா? ஃபெர்டிலிட்டி சென்டருக்காக வந்திருக்கீங்க ஆண்டவர்கிட்ட. இல்லைனா வேலைக்காக, எதனா ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வந்திருக்கீங்க ஆண்டவர்கிட்ட. வேலையை தந்தாலும் இவர் கடவுள், வேலையை எடுத்தாலும் இவர் தான் என் கடவுள். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. நான் பிசினஸ்க்காக வரல, நான் மெஸ்ஸியாவிடம் வந்துள்ளேன். அவரின் ஆன்மாவை மீட்க வல்லவர், தருவார். நீங்க கேட்காததையும் தருவார் அவர்.
கேட்கறது மட்டும் கிடையாது, கேட்காதையும் தர ஆண்டவர். அப்பாவுக்கு தெரியும் என்ன வேணும், தராமல் இருக்க மாட்டார். ஆனால் அதை தடை செய்தவனுடைய பாவங்களை, சப்போஸ் மேபி வி ஆர் இன் ரிலேஷன்ஷிப் வித் காட் அஸ் இஸ் அ மேர் ஹியூமன், குட் பி இருக்கலாங்க. இந்த 4 ஸ்டெப்பில் நீங்கள் தான் இனி அலசி பார்க்கணும். நீங்கள் தான் அலசி பார்க்கணும். எனக்கு ஒரு பிரச்சனைன்னு வரும் பொழுது இயேசுவுக்கும் எனக்கும் இருக்கிற நம்பிக்கையினுடைய லெவல் எங்கே, ஃபெய்த் லெவல் எங்கே? என்னுடைய வாழ்க்கையில் செயல்படவே முடியாதவர் அப்படின்னு சொல்லி நான் நிறைய பேர்கிட்ட போகிறேனா? 2, என்னுடைய வாழ்க்கையில் பைபிளெல்லாம் படிக்கிறேன், ஆனால் பிரச்சனைன்னு வரும் பொழுது பைபிளை தவிர்த்து வேறு விஷயங்களை நம்புகிறேனா? 3, பைபிளையும் நம்புகிறேன், இயேசுவால் எல்லாம் முடியும் நம்புகிறேன், என்னை குறித்து நல்ல திட்டம் இருக்குன்னு நம்புகிறேன், இருந்தாலும் அந்த திட்டத்திற்கு எதிராக போகிறேனா? இப்படின்னா நீங்கள் உண்மையான நம்பிக்கையாளர் அல்ல, நீங்கள் நிறைவான வாழ்வில் அல்ல. வாழ்றீங்க அவ்வளோதான், சாகாதனால வாழ்றீங்க அவ்வளோ. பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். தமிழெல்லாம் நம்ம சொல்லுவோம் இல்லையா, வாழ்றாயா, அந்த வாழ்க்கை இன்னும் உங்களுக்கு கிடைக்கல. இந்த வாழ்றாயா அப்படின்றது என்ன? அந்த குவாலிட்டி ஆஃப் லைஃப், குவாலிட்டி ஆஃப் லைஃப். துன்பங்கள் வந்தாலும், பிரச்சனைகள் வந்தாலும், நோய்கள் வந்தாலும், இடர்கள் வந்தாலும், என் ஆண்டவரே என் கடவுள். இயேசுனுடைய 12 சீடர்களும் இறந்த பொழுது அப்படிதாங்க இருந்தாங்க. அவங்களுக்கு இவ்வளோ பிரச்சனையில் இறக்கும் பொழுதும் they were happy in dying for Jesus because they knew very well after their death what will happen to them. மரணத்திற்கு பிறகு அவர்களுக்கு என்ன நடக்கும்னு தெரியுதுனால மரணம் அவர்களுக்கு பயமே தரலை. மரணம் அவங்களுக்கு பயமே தரலை. மற்றவங்க முன்னால் அசிங்கப்படத்துக்கு அவங்களுக்கு வெக்கமே வரல. மதர் தெரேசானால தானே வெக்கப்பட்டாங்க, வெக்கப்படவே இல்லை. மற்றவங்க முன்னால் அசிங்கப்பட வெக்கப்படவே இல்லை. நீ என்ன வேணாலும் செஞ்சுட்டு போ, என்னுடைய பசங்களுக்கு தான், என் மேலே துப்பிக்கோ, என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, நோ ப்ராப்ளம். ஆனால் என்னுடைய பிள்ளைகளுக்கான தான், எனக்கு அவமானப்பட பிரச்சனையே கிடையாது. ராணி மரியாவுடைய கதையில் சினிமாலாம் போயிட்டு இருக்கு இல்லையா, ஃபேஸ் ஆஃப் த ஃபேஸ்லெஸ், தே ஆர் ரெடி டு டை. ஏன் தெரியுமா? வாழ்கிற வாழ்க்கையை உண்மையாக வாழணும், அதை வாழ்வு தந்தவருக்காக வாழணும். அதான் நிலை வாழ்வு, அதான் நிறைவாழ்வு. இது இயேசுவின் மீது உள்ள அந்த நம்பிக்கையிலிருந்து வருவங்களுக்கு. அப்போ நமக்கு அந்த புலம்பல்கள் இருக்காது, புலம்பல்கள் இருக்கவே இருக்காது. You will never grumble, you will never murmur. எப்பவுமே ஒரு நன்றி மட்டும்தான். அந்த நன்றியோடு வாழ இயேசுவை மெஸ்ஸியா என்று நம்புங்கள். மெஸ்ஸியா என்று நம்பும் பொழுது அடுத்தது உங்களுக்கு கிடைக்கிறது நிறைவான வாழ்வு. அது குவாலிட்டி ஆஃப் லைஃப், நாட் குவான்டிட்டி ஆஃப் லைஃப். பிரைஸ் தி லார்ட். சத்தமா ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனால் இயேசுவில் அன்பார்ந்தவர்களே, வெறும் ஒரு பிஸ்னஸ் மட்டும் இல்லாமல் இயேசு கிறிஸ்துவை உண்மையாக அன்பு செய்ய நீங்கள் முயலுங்கள். மிச்சம் எல்லாமே உங்களுக்கு நடக்க வேண்டியது தானாக நடக்கும். நீங்கள் கேட்டதும் நடக்கும், கேட்காததும் நடக்கும், கேட்டதும் நடக்கும், கேட்காது நடக்கும். நீங்கள் அதை பற்றி கவலையே படாதீங்க. நீங்கள் ஆண்டவரிடமுள்ள உறவில் நீங்கள் எந்த ஸ்டெப்பில் இருக்கிறீங்க, எந்த லெவலில் இருக்கிறீங்கன்னு மட்டும் யோசிச்சு பாருங்கள். இயேசு கிறிஸ்துவின் மீதுள்ள நம்பிக்கையில் நான் எங்கு உள்ளேன். குறிப்பாக பிரச்சனை வரும்போது அவங்களுக்கு தெரியும், வேர் ஆர் யூ, வேர் ஆர் யூ இன் யுவர் ஃபெய்த்.